because we are kings and our words matter. இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம். எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். பாவத்தை போக்கும், பயமாதை நீக்கும், பரம சந்தோஷம் பக்தருக்கு அளிக்கும். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். பரிமள தைலமாம் இயேசுவின் நாமம், பாரெங்கும் வாசனை வீசிடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். சாத்தானின் சேனையை ஜெயித்திட்ட நாமம், சாப பிசாசை துரத்திடும் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். முழங்கால் யாவும் முடங்கிடும் நாமம், மூன்றில் ஒன்றாக ஜொலிப்பவர் நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். நேற்றும் இன்றும் என்றும் மாறிடா நாமம், நம்பினோரை என்றும் கைவிடா நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். இயேசுவின் நாமம் இனிதான
கேளுங்கள். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இணையில்லா நாமம், இன்ப நாமம். நம்ம நேரம் தயவு செய்து எழுந்து நின்று பாடுவோம். உலகெங்கிலும் இருந்து இந்த காலை வேளை தொலைக்காட்சியின் மூலமாக, இணையதளத்தின் மூலமாகவும் எங்களோடு கூட இந்த காலை ஆராதனையிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் யாவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே அன்புடன் வரவேற்கிறோம். இயேசுவின் நாமம் நமக்கு இனிமையான அருமையான நாமமாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த நாமத்திலே தான் ரட்சிப்பு, சுகம், எல்லா தேவ ஆசீர்வாதங்களும் இந்த நாமத்திலே தான் நமக்கு உண்டாயிருக்கிறது. இந்த நாமம் வானத்திலும் பூமியிலும், பூமி கீழானோர் மத்தியிலும் மேலான நாமமாக இருக்கிறது, உயர்ந்திருக்கிற நாமமாக இருக்கிறது. எல்லா நாமத்தை காட்டிலும் உயர்ந்த நாமம் இது. அதை விட முக்கியமாக இந்த நாமத்தை உபயோகப்படுத்தும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இதை நீ வச்சுக்கங்கிறார், நீ யூஸ் பண்ணிக்கங்கிறார். என் நாமத்தினாலே வியாதியஸ்தர் மேல் கையில் வைப்பில் போல் சொஸ்தமாவார்கள். என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவீர்கள். என் நாமத்தினாலே, என் நாமத்தில் எல்லாத்தையும் செய்யுங்கன்றார். பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி கொடுத்துட்டு போயிட்டார் பாருங்க. அவர் சொல்றார், நான் போறேன், நாமம் இருக்கட்டும் இங்கே. ஏன்னா அது வந்து பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரி. நான் போன பிறகு கூட இந்த பவர் ஆஃப் அட்டர்னி யூஸ் பண்ணி, அதை யூஸ் பண்ணும்போது, பயன்படுத்தும் போது நான் இருக்கிற மாதிரியே அது வல்லமை அப்படிங்கிறார். இருந்தால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யும் இந்த நாமம். இங்கே இருந்தால், உங்களோட இருந்தால் என்னத்தை நடப்பிக்க முடியுமோ அது இந்த நாமம் நடப்பிக்கும். இந்த நாமம் நம்முடைய நாவிலே இருக்க வேண்டிய நாமம், நாம் பயன்படுத்த வேண்டிய நாமம், நமக்கு ஜெயத்தை எல்லா விதத்திலும் தரக்கூடிய நாமம் இந்த நாமம், இயேசுவின் நாமம். இதை எண்ணி பார்க்கணும். இன்னைக்கு பழைய ஏற்பாட்டில் கூட தேவன் தம்முடைய நாமங்கள் மூலமாக தம்மை வெளிப்படுத்துகிறார். மீட்பின் நாமங்கள், யெகோவா ராஃபா, யெகோவா ஷலோம், இப்படி பல நாமங்கள். ஒவ்வொன்றும் அவருடைய ஒரு தன்மையை காட்டுகிறது. அவர் கொடுக்கிற ஒரு மீட்பின் நன்மையை வெளிப்படுத்துகிறது. இந்த பாடல் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, 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 எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல் ஷடாய், எல்லாம் வல்லவரே, எல் ஷடாய், எல்
யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர், மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர், மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர், மானுவேல் மானுவேல் கூடவே இருக்கிறீர். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ. ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ. மறுபடியும் ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ, ரோபெக்கா ரோபெக்கா என் நோய்கள் நீக்கினீ. யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே, யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜரே. அவர் யெகோவா ராஃபா, நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவர். நானே உன் பரிகாரியாய் காத்திருன்னு அவர் சொன்னார். தன்னை வெளிப்படுத்துகிறார், குணமாக்குகிற தேவனாக. அன்றைக்கு இன்றைக்கு என்றைக்கும் அவர் குணமாக்குகிறவர் தான் இருக்கிறார். நம்மை குணமாக்குகிறவர் அவர். இன்றைக்கு நம்முடைய வியாதிகளை எல்லாம் போக்குகிறவர், பலத்தை நமக்கு தருகிறவர், சுகத்தை நமக்கு அளிக்கிறவர். சுகத்துக்காக அவரை விசுவாசிக்க வேண்டும். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம்.
நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. மறுபடியும் நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. கர்த்தர் சொல்றது அப்படியே சொல்லுங்க. நானே உந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. நீரே எந்த நோய்களெல்லாம் குணமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி, குணமாக்கிடோ வார்த்தையினால் சுகமாக்கிடோ பரிகாரி. ஹல்லேலூயா. குணமாக்கும் வார்த்தை
சுகத்தை அந்த வார்த்தைக்குள்ளே வச்சு, சுகத்துக்கான விசுவாசத்தை அந்த வார்த்தைக்குள்ளே வச்சு அந்த வார்த்தையை அனுப்புகிறார். அப்படி தான் சுகம் வருது நமக்கு. சுகம், விடுதலை எல்லாம். எல்லார் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த காலை வேளை சுகத்தை பெற்றுக்கொள்வோம். அவர் நானே உன் பரிகாரிங்கிறாரு. நீங்க சொல்லுங்க, நீரே என் பரிகாரி ஆண்டவரே, நீரே என் பரிகாரி, என் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறவன். சங்கீதக்காரன் அதை கண்டுபிடிச்சிட்டான் பாருங்க. அவன் சொல்லுகிறான், என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நன்மையினாலும் கிருபையினாலும் என்னை முடிசூட்டுகிறீர். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அழிவுக்கு மீட்கிறவர், சாகிறதிலிருந்து காப்பாற்றுகிறவர், பிராணனை மீட்டுக் கொள்கிறவர், வியாதியிலிருந்து விடுவிக்கிறவர், சுகத்தை கொடுக்கிறவர், வெற்றியை கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிறவர், காக்கிறவர். இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். அவருடைய வார்த்தை இன்றைக்கும் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்கிற வார்த்தையாக இருக்கிறது, சுகம் அளிக்கிற வார்த்தையாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நானே உன் நோய்களை எல்லாம் குணமாக்குகிற பரிகாரியாய் கர்த்தர் என்று சொன்னீரே. நாங்கள் இன்றைக்கு சொல்லுகிறோம், நீரே எங்கள் பரிகாரி. உடைய வார்த்தையின்படியே எங்களுக்காக கடவுது. நீர் எங்களுக்கு பரிகாரியாக இருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களை எல்லாம் குணமாக்குகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பலத்தையும் சுகத்தை எங்களுக்கு தருகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் அப்படி செய்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனமாய் வியாதிப்பட்டு நோயின் நிமித்தமாய் ஆபத்தில் வந்திருக்கிறவர்கள் கூட இன்றை காப்பாற்றுகிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டுக் கொள்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். நன்மையினாலும் கிருபையினாலும் எங்களை முடிசூட்டி இருக்கிறபடி ஆலமுக்கு ஸ்தோத்திரம். பரிகாரியாய் கர்த்தரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ராஃபாவாகிய தேவனே உம்மை துதிக்கிறோம். இந்த காரியங்கள் எல்லாம் விளங்கிக் கொள்ளும்படி மனக்கண்கள் பிரகாசம் அடையட்டும். தேவாவியானவர்கள் சகல சத்தியத்துக்குள் நடத்தட்டும். வெற்றியும் வாழ்வும் ஒவ்வொருவருக்கும் உண்டாயிருக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். கொலோசியர் நிறுவம் 2ஆம் அதிகாரம் 13 சில வாக்கியங்கள். உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனம் இல்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடு கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் முறிந்து கொண்டு வெளிரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த காலவேளையிலே திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க முன்னதாக கிறிஸ்துவனுடைய மரணத்தையும் அவர் நமக்காக சிந்தப்பட்ட இரத்தத்தை நினைவு கூறும்படி கர்த்தர் இதை செய்யுங்கள் என்றார். சிலுவிலே நமக்காக என்ன நடைபெற்றிருக்கிறது என்பதை இந்த வேத வாக்கியங்கள் விளக்குகிறது. மரித்தவர்களாக இருந்த நம்மை உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நமக்கு மன்னித்து நமக்கு எதிரடியாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை அவர் குலைத்து நடுவில் இராதபடி எடுத்து அதை சிலுவையின் மேல் ஆணியடித்து துரைத்தனையும் அதிகாரிகளையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கிறார் என்று பார்க்கிறோம். அவைகளின் மேல் அவர் சிலுவையில் வெற்றி சிறந்தார் என்று பார்க்கிறோம். பிசாசை தேவன் சிலுவையில் முறியடித்தார், வெற்றி சிறந்தார். அதை நடுவில் இராதபடி சிலுவை விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை ஒன்றுமில்லாமல் ஆக்கி வெளியரங்கமான கோலமாக்கி அவரை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டார். பிசாசுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. நமக்கு ஒரு வெற்றியை தந்திருக்கிறார். வெற்றி அவர் எடுத்தது நமக்காக, நாம் அந்த வெற்றியை அனுபவிக்கும்படியாக. அதனால் நம்முடைய வாழ்க்கையில் பிசாசு எந்த வேலையும் செய்ய முடியாது. அவருடைய இரத்தம், அவருடைய மரணம் பிசாசின் மேலே நமக்கு ஜெயத்தை தந்திருக்கிறது.
நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய குடும்பத்திலே, நம்முடைய தொழிலிலே, நம்முடைய பிள்ளைகளின் மத்தியிலே, நமக்குள்ளான சூழ்நிலையில் பிசாசு எந்த கிரியையும் செய்ய முடியாது. அவனுக்கு நமக்கு சம்பந்தமே இல்லை. கர்த்தர் ஜெயத்தை தந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாவற்றையும் பெற்று அனுபவிக்க கர்த்தர் சிலுவையிலே நமக்கு உண்டாக்கின எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்று அனுபவிக்கும்படியான ஒரு நிலையிலே தேவன் நம்மை வைத்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் ரத்தம் பூசுதலினாகிய நியமத்தை ஆசரித்தால் என்ற விசுவாசத்தினாலே ஆசரித்தால் என்று பார்க்கிறோம். அவர்கள் விசுவாசத்தினாலே அதை ஆசரித்தால், ரத்தத்தை விசுவாசித்தார்கள். என்ன நடந்தது என்று சொன்னால், அந்த பிசாசு, அந்த எகிப்தில் உள்ள ராஜா, அவனுடைய சேனைகள், எகிப்து தேசம் முழுவதும் அந்த ராத்திரி நடுங்கினது. இந்த ரத்தம் அவளை நடுங்க செய்தது. எல்லார் வீட்டிலும் கூக்குரல் உண்டானது. எவ்வளோ பெரிய காரியம்! ரத்தம், சும்மா ரத்தத்தை விசுவாசித்து அதை ஆசரித்தார்கள். பஸ்காவை ஆசரித்தார்கள், அதை விசுவாசித்தார்கள். தேவனுடைய வார்த்தைகள் விசுவாசித்தார்கள். எவ்வளோ பெரிய காரியம் நடந்தது என்று நான் பார்க்கிறோம். அவர்களுக்கு அடிமையாக இருந்தவர்கள், ஜீவனை வெறுத்தவர்கள், ஜீவனை வாழவே வேண்டாம் என்று இருந்தவர்கள், மரண பயம், ஜீவிய காலமெல்லாம் பயத்தில் வாழ்ந்தவர்கள், 430 வருஷம் பயத்தில் வாழ்ந்தவர்கள், சுமை சுமக்க கூட வைக்கப்பில் அவளுக்கு கிடைக்கல, அப்படிப்பட்ட நிலைமையில் வாழ்ந்தவர்கள் அடுத்த நாள் அவர்கள் போய் வைரத்தையும் வைடூரியத்தையும் வாங்குகிறார்கள். கர்த்தரோட நிலையை மாற்றி அவருடைய தலையை உயர்த்துகிறார். அந்த எகிப்தில் ஒரு ஜெயத்தை தேவன் தருகிறார். அவர்கள் தலை நிமிர்த்தப்படுகிறது. அவனை பார்த்து, இவர்களை பார்த்து எகிப்தியர் பயப்படுறாங்க. எகிப்தின் ராஜா பயப்படுகிறார். இஸ்ரவேலில் ஒரு சிறு மனுஷனை பார்த்து கூட அவங்க பயப்படுறாங்க. எவ்வளோ பெரிய காரியம் சம்பவித்தேன்னு சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் நாம் அதை சிந்தித்து பார்க்க வேண்டாம். அன்றைக்கு ஆண்டவர் சொன்னார் அவளுக்கு, நீர் காண்கிற எகிப்தனை என்றைக்கு காண மாட்டீர்கள். அதனால் இன்றைக்கே நம்ம ஒன்று பார்க்க, கண்ணை மூடினா கூட ஒன்றும் தெரியாது, கருப்பாகவும் தெரியாது, அது வேறு எந்த வடிவிலையும் அது தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மாபெரும் விடுதலை தந்திருக்கிறார். அந்த ஜனங்கள் 430 வருஷம் தரித்திரத்தில் இருந்தாங்க, வேணுங்க சாப்பிட முடியல. ஆனால் ரத்தம் அவளுக்கு எல்லாவற்றையும் தந்தது. ஆமென். இன்றைக்கும் கிறிஸ்துவின் ரத்தம் நமக்கு எல்லாவற்றையும் தந்திருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு, நம்முடைய சூழ்நிலைக்கு, நம்முடைய எல்லா தேவைகளுக்கும் அவருடைய ரத்தம் நமக்கு போதுமானதாக இருக்கிறது. அதை நாம் விசுவாசத்தினாலே பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தினாலே எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய சரீர சுகத்தையும், நம்முடைய பலத்தையும், நமக்கு தேவையான எல்லாவற்றையும், ஐஸ்வர்யத்தையும், எல்லாவற்றையும் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதை இன்றைக்கு நினைவு கூறக்கூடிய நாள். இந்த ரத்தம் அதைத்தான் நமக்கு சொல்லுகிறது. இதை நாம் விசுவாசத்தினால் ஆசரிக்கிறது சடங்காச்சாரம் அல்ல. இன்றைக்கும் விசுவாசத்தினாலே நம்ம எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளோ பெரிது என்று நினைத்து பார்க்க வேண்டும். கர்த்தர் இந்த அருமையான வாழ்க்கை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அருமையான ரட்சிப்பை, விலையேறப்பட்ட ரட்சிப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அதை பார்க்கும்படி நம்முடைய கண்களை திறந்திருக்கிறார். உலக தோற்றத்துக்கு முன்னமே இதற்காக தேவன் நம்மை தெரிந்து கொண்டார். கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெரிது என்பதை இந்த காலைகளை நினைத்து பார்க்க வேண்டும். விசுவாசத்தோடு கூட இன்றைக்கும் நாம் எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். நமக்கு விரோதமாக எந்த பிசாசு நம்மை தோற்கடிக்க முடியாது, எவ்வளோ வர முடியாது. அதை நம்மளோட வாழ்க்கையில் நடக்காது. கர்த்தர் இந்த ஜெயத்தை நமக்கு தந்திருக்கிறார். விசுவாசத்தோடு அந்த பந்தியில் பங்கெடுப்போம். ஜெபிப்போம். ஜெபித்த பிறகு எல்லாருக்கும் பந்தி பரிமாறப்படும். உள்ள வெளியே மெத்தையில் எல்லா இடத்துலையும் பரிமாறி முடித்த பிறகு எல்லோரும் எழுந்து நிற்க சொல்லுவோம். எல்லோரும் எழுந்து நின்று ஒன்றாக நாம் அனுசரிக்க வேண்டும். ஆகவே இந்த அப்பத்தை ரசத்தையும் கையில் எடுத்து வைத்து கொள்ளுங்கள். காத்திருங்க. எல்லோரும் முடித்து அப்புறம் நான் எந்திரிச்சு நிற்க சொல்கிற வரைக்கும் காத்திருந்து அதுக்கப்புறம் எல்லாம் ஒன்றா இதை அனுசரிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் மண்டையில் வருகிறோம். கர்த்தாவே, உம்முடைய இந்த மாபெரும் ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இவ்வளவு பெரிய ரட்சிப்பு எங்களுக்கு நீர் ஏற்படுத்தி இருக்கிறீர். இந்த அற்புதமான மீட்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். சிந்தப்பட்ட ரத்தம், அதன் மூலமாக எங்களுக்கு உண்டாயிருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்கள்,
ஜெயங்கள் எல்லாவற்றுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். இந்த அப்பத்தையும் ரசத்தையும் நாங்கள் பூசித்து குடிக்கும்போது கர்த்தாவே, இன்றைக்கு வெறும் இந்த அப்பத்தையும் ரசத்தையும் அல்ல, நீர் எங்களுக்காக ஏற்படுத்தின அத்தனை காரியங்களையும் நாங்கள் கர்த்தாவே ஏற்றுக்கொள்ளுகிறோம், பெற்றுக்கொள்ளுகிறோம், சொந்தமாக்கி கொள்ளுகிறோம், எடுத்துக்கொள்ளுகிறோம். இது ஒவ்வொருவருக்கும் அந்த நன்மைகள் எல்லாம் உண்டாயிருக்கட்டும். அதை அவர்கள் அனுபவிக்கட்டும். அவர்கள் வாழ்க்கையிலே வெற்றியும் வாழ்வையும் ஜெயத்தையும் சுகத்தையும் பலனையும் கர்த்தாவே அவர்கள் அனுபவிக்கட்டும். கர்த்தாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கல்வாரி சிலுவைக்காகவும் நீர் எங்களுக்கு செய்த எல்லாவற்றுக்காகவும் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். சுகம் பலன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் ரமணி எங்கும் பாய்கின்றதே. இரத்த குழாய்கள் கண்கள் செவிவாய் ரமணி எங்கும் பாய்கின்றதே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சத்தியம் நீரே, ஜீவ ஊற்று நீரே, எந்தன் சொந்தமானீரே. வழி சத்தியம் நீரே, ஜீவ ஊற்று நீரே, எந்தன் சொந்தமானீரே. கல்வாரி பலியே நினைவுகள் போக்கி நீரே, பரிகாரியே கர்த்தரே. பலியே வினிகள் போக்கி நீரே, பரிகாரியே கர்த்தரே. இயேசுவே ரட்சகரே, சுகம் தரும் என் தேவனே. இயேசுவே ரட்சகரே, சுகம் தரும் என் தேவனே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் தழும்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ள பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. நம்ம அனைவரும் தயவு செய்து எழுந்து நிற்போம். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பெற்று, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த அப்பத்தை புசிப்போம்.
போஜனம் பண்ண பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாம் இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுவோம். நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு ஒரு நிமிஷம் நன்றியை செலுத்துவோம். கல்வாரி சிலுவைக்காக அங்கு சிந்தப்பட்ட ரத்தம், நாம் வாழ்ந்திருக்கும்படியாக அங்கே அவர் கொடுத்த ஜீவன், அவர் செய்த எல்லா காரியங்களுக்காக நம் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். பிதாவே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய அன்பு மகா பெரியது. கல்வாரி அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை மீட்டு கொண்டீர், இரத்தத்தால் கழுவி இருக்கிறீர், புது மனுஷராக்கி இருக்கிறீர், உடைய குடும்பத்தில் சேர்த்திருக்கிறீர். எல்லா ஆசீர்வாதங்களும் எங்கள் மீது பொழிந்தருளி இருக்கிறீர். 1000 நாவுகள் இருந்தாலும் துதிக்கிறதுக்கு அது போதாது கர்த்தாவே. நாங்கள் நினைக்கிறது கேட்கறதுக்கு மிக அதிகமாய் செய்திருக்கிறேன். அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனத்தையும் மகிமையும் ஸ்தோத்திரத்தையும் உமக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் ஒருவரே பாத்திரர். உமக்கு துதி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். ஆமென். நம்ம உட்காருவோம். இப்பொழுது ஒரு முறை ஒரு ஸ்டான்ஸாக பாடுவாங்க. அப்போ இந்த கப்ஸை ரிட்டர்ன் பண்ணிடுங்க தயவுசெய்து. கப்புகளை ரிட்டர்ன் பண்ணிடுங்க தயவுசெய்து. வழி சத்தியம் நீரே, ஜீவ ஊற்று நீரே, எந்தன் சொந்தமானீரே. வழி சத்தியம் நீரே, ஜீவ ஊற்று நீரே, எந்தன் சொந்தமானீரே. கல்வாரி பலியே, பிணிகள் போக்கி நீரே, பரிகாரியே கர்த்தரே. கல்வாரி பலியே, பிணிகள் போக்கி நீரே, பரிகாரியே கர்த்தரே. இயேசுவே ரட்சகரே, சுகம் தரும் என் தேவனே. இயேசுவே ரட்சகரே, சுகம் தரும் என் தேவனே. உம் வல்லமையால் சுகமானே, உம் வார்த்தையால் சுகமானே, உம் கல்புகளால் சுகமானே, உம் தயவினால் சுகமானே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. சுகம் பலன் எனக்குள்ளே பாய்ந்து செல்லுதே, வல்லமை நதியாய் பரவி பாயுதே. நாளைக்கு கர்த்தரை ஆராதிக்கிற நேரம். உலகெங்கிலும் இந்த இணையதளத்தின் மூலமாக, டிவி மூலமாக எங்களோடு கூட இந்த ஆராதனை பங்கெடுத்து கொள்ள நீங்களும் காணிக்கையை செலுத்த விரும்பினால் இப்பொழுதே வெப் கிவினிங் மூலமாக செலுத்தலாம். அல்லது விக்டரி கிறிஸ்டியன் ஃபவுண்டேஷன் பெயருக்கு காசோலைகள் எம்ஆர்டி அனுப்பலாம். சபை தட்டுப்படையில் கை கொடுக்கக்கூடியவர்கள் அதை வைத்திருந்து முடிந்து போகும் பொழுது ஸ்டேஜில் இருந்து போட்டிகளை பெரிய காணிக்கை பட்டியலை செலுத்தும்படி கேட்டுக்கொள்கிறோம். தசவ காணிக்கையோட கரங்களை உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தை அறிக்கைட்டு கொடுப்போம். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசவ பாகங்களை எல்லாம் என் பண்டைய சாலையில் கொண்டு வாருங்கள். அப்பொழுது வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் ஆசீர்வாதங்களை வர்ஷிக்க மாட்டானோ என்று சோதித்து பாருங்கள். என் தேவன் தம்முடைய வார்த்தையின்படியே வானத்தின் பலனை திறந்து இடம் கொள்ளாமற் போக மட்டும் என் மேல் அவருடைய ஆசீர்வாதங்களை வர்ஷிப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். என் காணிக்கையினாலே என் தேவனை கனப்படுத்துகிறேன். ஆமென். கரங்களை கீழே உதவியாக பெற்றுக்கொள்வார்கள். புதிதாக வந்ததை வரவேற்க விரும்புகிறோம். இந்த ஆராதனைக்கு முதல் தடையாக வந்திருந்தால் தயவுசெய்து கரங்களை உயர்த்துங்கள். உள்ளே இருப்புகளும் வெளியே இருப்புகளும் மேலே அமர்ந்து இருப்புகளும் ஒரு சில வினாடிகளுடைய கரங்களை உயர்த்துங்கள். உங்களுக்கு சபை செய்கிற புரோஷரை கொடுப்பார்கள். அந்த புரோஷரிலே சபை ஆராதனை நேரங்கள், டிவி நிகழ்ச்சி நேரங்கள் எல்லாம் அடங்கியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அது மத்தியில் ஒரு அட்டையை பார்ப்பீர்கள். உங்கள் பெயரை விலாசத்தையும் எழுதி நீங்கள் போகும் பொழுது சிடி ஸ்டால் கடைசியில் கொடுத்தால் நம்முடைய போதனைகள் பேசின 8 செய்திகள் அடங்கிய MP3 சிடியும்
வெற்றியை வாழ்வுங்கிற மாதாந்திர தமிழ் பத்திரிகையும் வெகுமதியை கொடுவால் பெற்று செல்லலாம். 2வது ஆராதனை முடிந்தவுடனே ஒவ்வொரு வாரம் ஞானஸ்தானம் கொடுக்கப்படும். ஞானஸ்தானம் எடுக்கக்கூடியவர்கள் இந்த ஆராதனை முடிந்தவுடனே ஞானஸ்தான தொட்டிக்கு எதிரிலுள்ள சேரில் வந்து அமர்வை கேட்டுக்கொள்கிறோம். திருமண ஓலை அறிவிப்பு. நமது சபையை சேர்ந்த திரு பிரகாஷ் அவர்களின் குமாரர் முரளி மனோகருக்கும் சென்னை நியூ லைஃப் ஏஜி சர்ச் சபையை சேர்ந்த திரு சண்முக சுந்தரம் அவர்களின் குமாரத்தி யாசிகாவுக்கும் திருமணத்தில் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறது. இவ்விருவரும் பரிசுத்த விவாகத்தில் இணைக்கப்படுவதற்கு தடையாக நியாயமான காரணங்கள் உங்களுக்கு எவருக்காலும் தெரியுமானால் அது உடனே சபைக்கு தெரிவிக்கலாம். இத்திருமணத்துக்கு நாம் கூறும் 2வது ஓலை அறிவிப்பு. கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் செல்லுவோம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை வாசிக்கிறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாயிருக்கிறது. அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது என்றும் இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை என்றும் அறிந்திருக்கிறோம். விசுவாசத்தை குறித்து சில வாரங்களுக்கு முன்பாக போதிக்க ஆரம்பித்து தொடர்ந்து போதித்து வருகிறோம். விசுவாசம் என்னும் பிரமாணம் என்பதை குறித்து பேசி வருகிறேன். அதாவது விசுவாசம் ஒரு பிரமாணத்தை போல இயங்குகிறது. இயற்கை பிரமாணங்கள் இருக்கிறது போல் ஆவிக்குரிய ஒரு பிரமாணமாக இது இருக்கிறது. பிரமாணம்னு சொன்னால் ஒரு செட் ரூல். பிரமாணம்னா ஒருத்தருக்கு ஒரு மாதிரி இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி வேலை செய்கிறதில்ல. அதை சரியான முறையிலே அந்த பிரமாணத்தை செயல்படுத்தினால் எல்லாருக்கும் ஒரே மாதிரி அது வேலை செய்யும். அதுதான் பிரமாணம். அப்போ விசுவாசம் ஒரு பிரமாணமாக இருக்கிறது. இது எனக்கு இந்த விசுவாசம் ஒரு பிரமாணம்ங்கிறது ரொம்ப பெரிய ஒரு ஆறுதல் அளிக்கிறது. ஏன்னு சொன்னால் கிறிஸ்தவ வாழ்க்கையில் நான் ஆரம்ப காலத்தில் யோசித்தது உண்டு. கர்த்தர் சிலர் ஆசீர்வதிக்கணும்னு திட்டமிட்டு அப்படி ஆசீர்வதிக்கிறாரு. எல்லாருக்கும் அதெல்லாம் ஒன்றும் வந்து கிடைக்காது. கர்த்தர் ஏதோ காலையில் எந்திரிச்ச உடனே அப்படியே பார்க்குறாரு, சரி இவன் மேலே கொஞ்சம் போடுவோம் அப்படின்னு ஒருத்தர் 2 பேர் மேலே எதையாவது ஒன்று தூவி விட்டுறாரு ஆசீர்வாதத்தை. அதனால் அவர்களுக்கு வந்து கிடச்சிருதாக்கும். மீதி பேர் அவர் கண்ணில் எதுக்கோ படலை அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் தான் கண்டுபிடிச்சேன், இல்லை விசுவாசம் ஒன்றும் ஒரு பிரமாணத்தை வைத்திருக்கிறார். ஆசீர்வாதத்தை அத்தனை பேருக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். என்ன பிரச்சனைனா நிறைய பேருக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. அத்தனை பேரும் அதை எடுத்துக்கொள்ளலாம். எல்லாருக்கும் இது சொந்தம். ஒரு சிலர் ஆசீர்வதித்து சிலர் ஆசீர்வதிக்காமல் விடுறது அல்ல. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதியினராகிய நமக்கு வந்து கிடைக்கும்படியாக இயேசு சிலுவையில் மரித்தார்னு சொன்னால், இந்த ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் எல்லாருக்கும் வந்து பூமியின் மக்கள் அத்தனை பேருக்கும் வந்து கிடைக்கணுங்கிறது தான் கர்த்தருடைய விருப்பம், ஆசை. அதுக்காக தான் அவர் சிலுவையில் மரித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஆகவே இந்த விசுவாச பிரமாணம் வந்து எல்லாருக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையில் கொண்டு வருது பாருங்கள். அதனால தான் இதை நான் போதிக்கிறேன். சிலர் வந்து இதை புரிந்து கொள்ளாமல் என்ன நினைக்கிறாங்க, ஏதோ வரம் பெற்ற தேவதாசர்கள் நமக்காக ஜெபம் பண்ணி எதையா சில காரியத்தை கர்த்தரிடத்தில் கெஞ்சி மன்றாடி நமக்கு வாங்கி கொடுத்துட்றாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க. கிடையாது. கர்த்தர் அப்படி வாழ வைக்கல. நம்ம எப்படி வாழ வைத்திருக்கிறாரு? கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினால எடுத்துக்கொள்ளக்கூடியவர்களாக தான் இந்த கிறிஸ்தவ வாழ்க்கை இருக்குது. அப்படி தான் கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ வேண்டும். சரி, இந்த போதனையில் விசுவாசம் என்னும் இந்த பிரமாணம் என்ற இந்த போதையில் விசுவாசம் என்றால் என்னங்கிறத பற்றி விளக்கி வருகிறோம். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியாக இருக்கிறது என்பது குறித்து நான் காண்பித்து வருகிறேன். இந்த உறுதி என்கிற வார்த்தை வந்து மூலப்பொருள் என்று சொல்லலாம். ரா மெட்டீரியல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? இது வந்து இந்த போடியம் மேஜை ஏதோ ஒரு மூலப்பொருள்லேருந்து வந்தது. அப்போ விசுவாசம் வந்து எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. எல்லாமே ஒரு மூலப்பொருள்லேருந்து வருது. எல்லா பொருள்களும் ஒரு மூலப்பொருள்லேருந்து வருது. அதுதான் விசுவாசம். இன்றைக்கி எதை பார்த்தாலும் அந்த சேர், நீங்கள் உட்காந்துருக்க சேர் ஒரு மூலப்பொருள் மூலமாக வந்தது. அந்த பொருள்லேருந்து உண்டாக்கப்பட்டது. ஆனால் அந்த மூலப்பொருள் எங்கேருந்து வந்தது? எல்லாத்துக்கும் மூலம் எதுனா விசுவாசம்.
அப்போ விசுவாசம் என்கிறது எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்குது. இதனால தான் உலகங்கள்லாம் உண்டாக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். உலகத்தில் இப்படி இவ்விதமாக காணப்படுகிறவர்கள் யாகும் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாக்கப்படவில்லை. அப்படின்னா விசுவாசத்தால் உண்டாக்கப்பட்டது. காணப்படுகிற காரியங்களால் உண்டாக்கப்படவில்லை. காணப்படாத ஒரு சக்தி, ஒரு தெய்வீக சக்தி, விசுவாசம் என்னும் ஒரு தெய்வீக சக்தி, அதனால் உண்டாக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே தான் இந்த விசுவாசத்தை குறித்து போதிக்க ஆரம்பித்தோம். இது ஒரு மூலப்பொருள், எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் இது மூலப்பொருளாக இருக்கிறதுனால எல்லாமே இதிலிருந்து தான் வந்ததுங்கிறதுனால இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எது தேவையாக இருந்தாலும் அதுக்கு மூலப்பொருளாக விசுவாசம் தான் இருக்குது. சுகம் வேணுமா, அதுக்கு மூலப்பொருள் விசுவாசம். உங்களுக்கு என்ன ஆசீர்வாதம் வேணுமோ அதுக்கெல்லாம் மூலப்பொருள் விசுவாசமாக இருக்கிறது. அங்கிருந்து தான் எல்லாம் வரணும். இந்த மூலப்பொருளை கர்த்தர் எங்கே வச்சிட்டாரு? விசுவாசம் என்னும் இந்த மூலப்பொருளை கர்த்தர் தம்முடைய வார்த்தைக்குள்ளாக வைத்திருக்கிறார். இதுதான் நான் போதிச்சு வருகிறேன் கடந்த 2-3 வாரங்களாக. இதை கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் எது ஒன்று செய்யணும்னா வார்த்தை அனுப்புகிறார். வார்த்தை அனுப்பி சுகமாக்கினார். மரியாளுக்குள்ளே இயேசுவை கற்பந்தரிக்க பண்ணணும்னு சொல்லும்போது என்ன அனுப்பினார்? வார்த்தையை தான் அனுப்பினார். அவளும் அந்த வார்த்தையை ஏற்றுக்கொண்டாள். உடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவுள்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிறாள். கற்பந்தரித்து குமாரனை பெறுகிறாள். அப்போ எதை செய்ய விரும்பினாலும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? தம்முடைய வார்த்தையை தான் என்ன பண்ணுகிறாரு? அனுப்புகிறார். வார்த்தையின் மூலமாக தான் அவர் கிரியை செய்கிறார். ஏன்னா வார்த்தை தான் மூலப்பொருள். வார்த்தையில் தான் ஆரம்பிக்குது. ஏன்னா விசுவாசம் என்கிற இந்த சக்தி, இந்த மூலப்பொருளை எங்கே வச்சுட்டார் கர்த்தர்? வார்த்தைக்குள்ளாக வைத்துட்டார். அதனால தான் வார்த்தை நமக்குள்ளே வரணும். வார்த்தை வந்துட்டால் விசுவாசம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த வார்த்தையை வேத வசனம் எப்படி சொல்லுகிறது? விதைன்னு சொல்லுது. அதுதான் காண்பித்தேன் கடந்த 1-2 வாரங்களில். வார்த்தை விதைக்கிறவன் வசனத்தை விதைக்க புறப்பட்டான். அப்போ பாருங்கள், விசுவாசம்தான் மூலப்பொருள். எல்லாத்துக்கும் எல்லாம் அதுலேருந்து தான் வரணும், விசுவாசத்துலேருந்து தான் வரணும். விசுவாசத்தினால தான் உலகமே உண்டாக்கப்பட்டது. அந்த விசுவாசத்தை கர்த்தர் எங்கே வச்சிட்ருக்காரு? வார்த்தைக்குள்ளாக வைத்து விட்டார். அந்த வார்த்தை ஒரு விதை என்று வேதவசனம் சொல்லுகிறது. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சுங்க. விசுவாசம்தான் மூலப்பொருள் எல்லாத்துக்கும். அந்த மூலப்பொருளாகி விசுவாசத்தை எங்கே வச்சிட்டாரு? வார்த்தைக்குள்ளே வச்சிட்டாரு. அந்த வார்த்தை தான் விதை. அந்த வார்த்தை விதை என்று வேதம் சொல்லுது. இந்த விதை என்கிற கான்செப்டை தான் இன்றைக்கி நான் பேச பண்ண விரும்புகிறேன். வார்த்தை விதையாக இருக்கிறது. விதையாக இதை புரிந்து கொள்ளணும், விதையாக அப்ரோச் பண்ணணும் வார்த்தையை. நிறைய பேர் கிறிஸ்தவர் பாருங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தையை ஏதோ ஒரு பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன மேட்ரு, ஏதோ ஒரு வசனம், அது பிரசங்கத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க, சில பாயிண்ட்டுகளை சொல்கிறதுக்கு அப்படின்னு யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. கிடையாது. இது விதை மாதிரி. எதுக்கு விதை? உங்களுடைய எதிர்காலத்துக்கான விதை, உங்களுக்கு வளமான வாழ்க்கையை உண்டாக்கி தரத்துக்கான விதை, உங்களுக்கு வெற்றியை உண்டாக்கி தரக்கூடிய விதை, உங்களுக்கு புது விதமான ஒரு எதிர்காலத்தை உண்டாக்கி தரக்கூடிய விதை, உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விதை, உங்கள் சுகத்துக்கான விதை, வெற்றிக்கான விதை, வாழ்வுக்கான விதை, விடுதலைக்கான விதை. இது விதையாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாலே வெற்றி உண்டாயிடும். பாருங்கள், நிறைய பேர் வார்த்தைன்னு விதையாக பார்க்க ஆரம்பிக்கவில்லை. அதனால் இன்றைக்கு அது விதையை பற்றி தான் சொல்ல போகிறேன். அதில் முதல்ல இந்த திங்ஸ்ன்றத அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதை மட்டும் கொஞ்சம் ஒரு சில காரியங்களை சொல்லிடுறேன். விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி. நம்பப்படுகிறவைகள் அப்படின்றத ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்குது? ஃபெய்த் இஸ் த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் திங்ஸ் ஹோப்ட் ஃபார். திங்ஸ் என்னொன்னே நிறைய கிறிஸ்தவர்களுக்கு ஒரு மாதிரி அது ஆஃப் ஆயிடுறாங்க. அவங்க ஏன்னா திங்ஸே வேணாங்க, எங்களுக்கு திங்ஸ் எல்லாம் நல்லது கிடையாது, கர்த்தர் நமக்கு அது இந்த திங் வேணும், அந்த திங் வேணும், இது வேணும், அது வேணும்னு நம்ம இருக்க சொல்ல அப்படின்னு. சரி, ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் நமக்காக சில காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்று. அதை நாம் அடையணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாருங்கள், 6ஆம் அதிகாரத்தில், இதே 11ஆம் அதிகாரத்தில், எபிரேயர் 11 6ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். ஏன் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்து? நீ கொஞ்சம் யோசித்து பாருங்கள். எதை பற்றியுமே அப்படி சொல்லியில்ல. விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்தக்கூடாது, பிரியப்படுத்துவது கூடாத காரியம்னு சொல்லியிருக்குது. ஏன் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது? ஏன்னு சொன்னால், கடவுளுடைய கிருபை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்துருக்கிறது. விசுவாசம் என்ன பண்ணுகிறது? அதை எடுத்துக்கொள்ளுகிறது. அவர் பாருங்கள், பரலோகத்திலேருந்து இயேசு பூமியில் சிலுவையில் மரித்து பாவ சாபத்தையெல்லாம் சுமந்து செத்து சாபமாகி தேவனுடைய தண்டனை ஏற்றுக்கொண்டு இப்படி எல்லாத்தையும் அனுபவித்து நமக்காக ஆசீர்வாதங்கள் ஏற்படுத்தி இருக்கிறார்.
இப்படி ஏற்படுத்தின ஆசீர்வாதங்களை நம்ம அலட்சியம் பண்ணாமல் விசுவாசித்து, அதை நம்பி விசுவாசித்து, அது எனக்காக ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லி விசுவாசித்து அதை எடுத்துக்கொள்ளும்போது தேவன் அதில் பிரியமாக இருக்கிறார். அதை அலட்சியம் பண்ணும்போது, அதை அவர் கொடுக்காதது போல் வாழும்போது, ஒன்றுமே இல்லாதது போல் நம்ம வாழும்போது, இவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம்னு எல்லாத்துக்கும் எல்லா ரீதியிலும் நமக்காக ஏற்படுத்தி இருக்கிற ஆசீர்வாதங்களை கொஞ்சம் கூட சட்டை பண்ணாமல் இதெல்லாம் இல்லைங்கிறது போல் வாழும்போது தேவன் அதில் பிரியமாக இருக்க முடியாது. பாருங்கள், உங்கள் பிள்ளைகளுக்குன்னு நீங்கள் நிறைய சேர்த்து வைக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, அவங்களுக்காக வீடு வச்சுருக்கிறீங்க, நிலம் வச்சுருக்கிறீங்க, பேங்க்கில் காசு வச்சுருக்கீங்க, எல்லாம் வச்சுருக்கிறீங்க. ஆனால் உங்கள் பிள்ளை அதை பற்றி கொஞ்சம் கூட ஒரு இது இல்லாமல், அதையெல்லாம் எனக்காக தான் வைக்கப்பட்டிருக்கிறதுன்ற அந்த ஒரு உள்ளம் இல்லாமல், இதுக்கெல்லாம் நான் தான் சொந்தக்காரன், எனக்காக தான் இவ்வளோ பண்ணியிருக்கிறாங்க, இதையெல்லாம் நான் வச்சு நல்லா வாழணும், இதை வச்சு நான் பிச்சைக்காரனை போல் இருக்கக்கூடாது, நான் நல்ல நிலையில் வாழணும், அதுக்காக தான் என் பெற்றோர் இதெல்லாம் எனக்காக பண்ணி வச்சுருக்கிறாங்கன்னு நினச்சி அப்படி செய்யலான்னு நீங்கள் பிரியப்படுவீங்களா? எவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருக்கிறீங்க, எவ்வளோ பிரயாசப்பட்டு அவர்களுக்காக என்னெல்லாம் செய்யணுன்னு செய்து வச்சுருக்கிறீங்க. அவ்வளோ பிரயாசத்துக்கு பிறகு அவங்க அதை கொஞ்சம் கூட சட்டை பண்ணலைன்னா, அதை ஒரு பெருசாகவே நினைக்கலைன்னா, அதை ஒரு பாராட்டலைன்னா, அதை சொந்தமாக்கி கொண்டு அதை வைத்து கொண்டு நல்லா வாழ்ந்து பெருமைப்படத்தக்க விதத்தில், நீங்கள் பெருமைப்படத்தக்க சந்தோஷப்படத்தக்க விதத்தில் வாழலைன்னா எப்படி இருக்கும் உங்களுக்கு? நீங்கள் பிரியமாக இருக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ பண்ணியிருக்கீங்க, ஒன்றும் இல்லாத பிச்சைக்கார மாதிரி இவங்க இருக்கிறாங்க. இதனால தான் சொல்லியிருக்குது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா அவர் அவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, அதெல்லாம் ஒன்றுமே பண்ணாதது போல் நான் இப்படியே இருந்துக்கிறேங்க, போகிறேன், மோட்சம் போய் எல்லாம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நினச்சா, அவ்வளோ பண்ணியிருக்கும்போது அதை சுருக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்குனா தேவன் அதில் பிரியமாக இருக்க முடியாது. அதனால் திங்ஸில் எந்த தப்பும் இல்லை. வேதவசனம் என்ன கேட்டால், நம்பப்படுகிறவைகள், திங்ஸ் தட் வி ஹோப் ஃபார்ன்னு இருக்கு இல்லையா, இந்த திங்ஸை பற்றி நிறைய சொல்லியிருக்கு பாருங்கள். மார்க் 6:33 என்ன, மத்தேயு 6:33 என்ன சொல்லி, திறக்க வேணாம், நான் கடன்னு கோட் பண்ணுறேன் பாருங்கள். மலைப்பிரசங்கத்தில் இயேசு என்ன சொன்னார்? தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம், ஆல் தீஸ் திங்ஸ், இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட, எவைகளெல்லாம்? உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாம். குறிப்பாக அந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா, எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம். அப்போ மெட்டீரியல் திங்ஸை தான் சொல்லியிருக்குதாங்க, தப்பே கிடையாது. கர்த்தர் அதை சொல்லி கொடுத்துருக்கிறாரு. இன்னொரு வசனம் காமிக்கிறேன் பாருங்கள். மார்க் 11:24 என்ன சொல்லியிருக்குது? நீங்கள் எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்கிறீர்கள்னு ஒரு தமிழில், ஆங்கிலத்தில் எப்படி வருது? வாட் திங்ஸ் ஸோ எவர் யூ டிசையர். எவைகள்ன்றது எந்த காரியங்களை, அது ஆவிக்குரிய காரியங்களாக இருக்கட்டும், அது உலக பிரகாரமான காரியங்களாக இருக்கட்டும், எவைகளாக இருந்தாலும் சரி. பாருங்கள், கடவுள் வெறும் ஆவிக்குரிய காரியங்கள் மட்டும் தர்றவர்னு சிலர் நினச்சிட்டு இருக்காங்க, தப்பு. எவைகளாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி 1 கொரிந்தியர் 2:9-10 அப்படி சொல்லியிருக்குது, தேவன் தமிழ் அன்புகளுக்காக உண்டு பண்ணினவைகளை, எந்த கண்ணு உண்டு பண்ணினவைகளை எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லை, எந்த மனுஷனுடைய இருதயத்துக்கும் அவைகள் தோன்றினது கிடையாது. உண்டு பண்ணினவைகள்னு சொல்லியிருக்கு. இங்கிலீஷில் எப்படி தெரியுமா வருது? No eye has seen, no ear has heard, no mind has ever comprehended the things that God has prepared for them. தேவன் அவர்களுக்காக ஆயத்தம் பண்ணினவைகள் அப்படின்னா நிறைய காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆவி, ஆத்மா, சரீரத்துக்கான நிறைய காரியங்களை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எந்த கண்ணும் கண்டதில்லை, எந்த காதும் கேட்டதில்லைன்னு சொல்லி. இன்னொரு வசனம் காமிக்கிறேன். 2 பேதுரு 1:3-4 ஆகிய வசனங்கள் எப்படி சொல்லியிருக்குது? ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் தேவையான அத்தனை காரியங்களும் நமக்கு, யாவற்றையும் நமக்கு அவர் தந்தருளி இருக்கிறார். ஆல் திங்ஸ் பெர்டைனிங் டு லைஃப் அண்ட் காட்லினஸ்ன்னு வருது. அப்போ திங்ஸுங்கிறது, திங்ஸுனாலே மோசம்னு நினைக்கக்கூடாது, கிடையாது. கர்த்தர் நமக்காக நிறைய திங்ஸ் ஆயத்தப்படுத்தி வச்சுருக்கிறார். நிறைய காரியங்கள், ஆவிக்குரிய உலக பிரகாரமான நிறைய காரியங்கள், நமக்கு தேவையான அவருடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றும்படியாக நமக்கு அவசியப்படுகிற அத்தனை காரியங்களும் கர்த்தர் நிறைவேற்றி வைத்திருக்கிறார், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். இதெல்லாம் எடுத்துக்கொள்ள வேணும், பெற்றுக்கொள்ள வேணும், அனுபவிக்க வேண்டும், இதில் வாழ வேண்டும். இதை கர்த்தருக்காக பயன்படுத்தி கர்த்தருடைய நோக்கங்களை பூமியில் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அப்போ திங்ஸ் நமக்கு இருக்கிறது தப்பு இல்லை, திங்ஸ் நம்மளை அடிமைப்படுத்துகிறது தான் தப்பு. நாட் ராங் டு ஹேவ் திங்ஸ், ராங் ஃபார் திங்ஸ் டு ஹேவ் யூ.
நமக்கு அதுவும் இதுவும் இருக்கிறது தப்பே கிடையாது. ஏன்னா அதெல்லாம் எதுக்கு கடவுள் நமக்கு கொடுக்குறாரு. எதுக்காக? அவருடைய நோக்கங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுறதுக்காக கொடுக்குறாரு. சாதாரண காரியங்கள் எடுத்துங்க, ஒரு வீடு, ஒரு காரு, ஒரு மோட்டர் சைக்கிள், ஒரு வேலை, ஒரு சம்பளம், இதெல்லாம் எடுத்துங்க. எது கொடுக்குறாரு கர்த்தர்? சில காரியங்களை நாம் நிறைவேற்றும்படியாக, இந்த உலகத்தில் அவருக்காக வாழ்ந்து சில நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக கர்த்தர் நமக்கு அதை தந்திருக்கிறார். அதனால் அது மோசம் இல்லை. அவைகள்லாம் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவைகள் நம்மளை பயன்படுத்த கூடாது. பாருங்கள், அதனால தான் வேதவசனம் சொல்லுது இல்லையா, உலகப் பொருளையும் தேவனையும் சேவிக்க முடியாது. ரெண்டு பேரையும் ஒரே நேரத்தில் சேவிக்க முடியாது. ஆனால் உலக பொருள் நமக்கும் தேவனுக்கும் பிரயோஜனமான விதத்தில் பயன்படுத்த முடியும். நம்ம அது நம்மளை பயன்படுத்தக்கூடாது. நாம் என்ன பண்ணணும்? அதை பயன்படுத்த வேண்டும். இப்படி தான் வேதவசனம் போதிக்குது. பாருங்கள், அப்போ பாருங்கள், தேவன் தம்முடைய குமாரனை கொண்டு சிலுவையிலே எல்லாத்தையும் ஏற்படுத்தி வச்சிருக்கிறார். அதையெல்லாம் பெற்று நாம் வாழ வேண்டும் என்பது தான் தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அதனால தான் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம் விசுவாசம் இல்லை. விசுவாசம் இதையெல்லாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் நம்மை பக்குவப்படுத்துகிறது, பெற்றுக்கொள்ளும்படியாக நம்மை செய்கிறது. அதான் விசுவாசம். சரி, இப்போ இந்த விசுவாசம் ஒரு விதையாக இருக்கிறதுன்ற சொல்கிறோம். என்ன சொன்னோம்? விசுவாசம் என்கிறது ஒரு தெய்வீக சக்தி. இதுதான் எல்லாத்துக்கும் மூலப்பொருள். இதுலேருந்து தான் எல்லாம் உண்டானது. காணப்படுகிற எல்லாம் விசுவாசத்துலேருந்து தான் உண்டானுச்சு. இந்த தெய்வீக சக்தியாக விசுவாசத்தை எங்கே வச்சிட்டாரு? வார்த்தையில் வச்சிட்டாரு. வார்த்தைக்குள்ளே தான் அந்த விசுவாசம் என்னும் சக்தி இருக்கிறது. இந்த வார்த்தை ஒரு விதையாக இருக்கிறதுன்னு சொன்னேன் இல்லையா? அப்போ நான் சொல்லுகிறேன், தேவனுடைய வார்த்தைக்கு நாம் செல்லும்போது, தேவனுடைய வாக்குத்தத்தங்களை நாம் எடுக்கும்போது, இவளை பார்க்கும்போது, இவைகள்லாம் என்னவா இருக்குது? ஒரு விதையை போல் இருக்கிறது. என்ன விதை? தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனைகளுக்கும் இது மூலப்பொருளாக இருக்கிறது. இந்த விதையை கொண்டு போய் நம்முடைய இருதயமாகிய நிலத்தில் விதைச்சா என்னவெல்லாம் வாக்கு பண்ணியிருக்குதோ அதையெல்லாம் நமக்குள்ளே அது பிறப்பிக்கும். இது ஒரு விதையாக இருக்குது. எதுக்கு விதையாக இருக்கிறது? இது ஒரு விசுவாச விதை. என்னத்தை இது பிறப்பிக்கிறது? தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிற அத்தனை காரியங்களை நமக்கு பிறப்பிக்கிறது. அதனால தான் அந்த லா ஆஃப் ஜெனசிஸ்னு போன வாரம் காமிச்சேன். அது என்ன? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 11-12 வசனங்களில் காமிச்சேன் இல்லையா? லா ஆஃப் ஜெனசிஸ், ஆதியாகமத்தின் ஒரு பிரமாணம். அது முதல்ல கர்த்தர் பூமியெல்லாம் உண்டாக்குன போது ஒரு பிரமாணத்தை செட் பண்ணார். பாருங்க, என்ன பிரமாணம் அது? ஒவ்வொரு மரஞ்செடி கொடிகள்லேயும் கனிகள்லேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அதாவது தன் விதைகளை உடையது. அது ஒன்று. ரெண்டாவது, அதாவது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். விதை இல்லாத பழம் ஒன்றுமே கிடையவே கிடையாது. விதை அதுக்குள்ளேயே இருக்குது. ஒவ்வொரு செடிக்குள்ளேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. ஒரு பிளான்ட்டுக்குள்ளேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அப்படி தான் உண்டாக்கிட்டார் கர்த்தர். விதை அதுக்குள்ளே இருக்கிறது மட்டும் இல்லை, அதாவது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்படியாக கர்த்தர் உண்டாக்கி இருக்கிறார். அப்போ பாருங்கள், அதாவது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கணும் என்ன அர்த்தம்? அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுங்க சொல்கிறேன். அக்ரிகல்ச்சரை பற்றி நம்ம பேசல. நம்ம என்ன விவசாயம் கற்றுக்கிறதுக்காக வந்துருக்கோம்? இங்கே கிடையாது. எப்படி விதைக்கிறது, எப்படியா இருக்குது கிடையாது. இயற்கை பிரகாரமான காரியங்களை பார்க்கும்போது ஆவிக்குரிய காரியங்கள் விளங்குது. அப்போ ஆவிக்குரிய காரியங்களை விளங்கிக்குவோம். ஒன்றுக்குள்ளேயும் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்குதுன்னா அதை அப்படியே ஆவிக்குரிய காரியத்தை கன்வெர்ட் பண்ணுவோம். என்ன அர்த்தம்? ஒன்றுக்குள்ளேயும் விதை இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டீர்கள்னா அதுக்குள்ளேயே அந்த வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வந்து நிறைவேற்றக்கூடிய சக்தி விதையாக அதுக்குள்ளே இருக்கிறது. ஒரு வாக்கு தத்தம் கூட அதை நிறைவேற்றி தரக்கூடிய விதை இல்லாமல் வாக்கு தத்தம் கிடையவே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? அப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தம் கிடையவே கிடையாது. ஒவ்வொரு வாக்குத்தத்தம் தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தம் ஒரு செடி மாதிரி, ஒரு பழம் மாதிரி, அதுக்குள்ளேயே தன் விதையை உடையதாக இருக்கிறதா கர்த்தர் உண்டாக்கிட்டார். 11ஆம் வசனம் ஆதியாகமம் 1:11 அதான் சொல்லுது. எல்லாம் அதுக்குள்ளே தன் விதையை உடையவைகளாக உண்டாக்கி இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுது அது நல்லதென்று, இதான் நல்லதுன்றார். எது நல்லது? அதுக்கு தன் விதை அதுக்குள்ளேயே இருக்குது. அதை அப்படியே ஆவிக்குரிய இதில் கன்வெர்ட் பண்ணிங்கன்னா, ஆவிக்குரியதை போதிக்கிறதுக்கு தான் வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போனா என்ன அர்த்தம்? தேவனுடைய வாக்கு தத்தங்கள், தம்முடைய வார்த்தை ஒரு விதை மாதிரி இருக்குது. தேவனுடைய வார்த்தை ஒரு விதை மாதிரி இருக்குது. அந்த வாக்கு தத்தங்களை எடுத்துக்கொண்டீங்கன்னா, நானே உன் பரிகாரியே கர்த்தர்னு ஒரு வாக்கு தத்தம் பாருங்கள்.
அந்த வாக்குத்தத்தத்தை எடுத்துக்கொண்டீங்கன்னா உங்களுக்கு சுகத்தை உண்டாக்கக்கூடிய விதை இந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே இருக்கிறது. சுகம்னு ஒன்று வச்சிட்டாரு, அதுக்குரிய விதையை என்ன பண்ணிட்டார், அந்த சுகத்துக்குரிய வாக்குத்தத்தத்துக்குள்ளேயே வைத்துட்டார். அந்த சுகத்தை குறித்த வசனத்தை எடுத்து அதை ஒரு விதை மாதிரி ட்ரீட் பண்ணி அதை உங்களுடைய இருதயத்தில் விதைப்பீர்கள் என்றால் அது தன் ஜாதியின்படியே பிறப்பிக்கும். ஏன்னா அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கும்படியா வைத்து விட்டார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்கிறது? ஆதியாகமம் 1:11-12 வேகம் வாசிக்கலாம். போன வாரம் வாசித்துருக்கிறேன், அதனால தான் அப்படியே போகிறேன். சில நேரத்தில் ஒரு தடவை வாசிப்போம், திரும்ப அதுக்கு வருவோம். ஏன்னா சில காரியங்கள் எல்லா காரியங்களும் ஒரே நேரத்தில் சொல்ல முடியாது. அதை எப்போ சொல்லணுமோ அப்போ தான் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் இந்த வசனம்லாம் ரொம்ப நல்லா தெரிஞ்சு வச்சுக்கணும். ஏன்னா அதெல்லாம் ஒரு அடிப்படை பிரமாணம் வாழ்க்கையில். எல்லா மரம் செடி கொடிகளும் அது தனக்குள் விதையுடையதாக இருக்கிறது, அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அப்படி தான் செய்திருக்கிறாராம் எல்லாத்தையும். அது நல்லது என்று கண்டார். கர்த்தர் பார்வையில் அது நல்லதுன்னு தெரியுது. அப்போ வசனம் விதையாக இருக்குமானால் நான் சொல்லுகிறேன், அந்த வசனத்துக்குள்ளாகவே, அந்த வாக்குத்தத்தத்துக்குள்ளாகவே அந்த வாக்குத்தத்தம் சொல்லுவதை பிறப்பிக்கக்கூடிய விதை அங்கே இருக்கிறது. அது தன் ஜாதியின்படி பிறப்பிக்கிறது. அப்போ சுகத்துக்குரிய வசனத்தை எடுத்திங்கன்னா சுகம் பிறப்பிக்கும், வாழ்வுக்குரிய வசனத்தை எடுத்திங்கன்னா வாழ்வு அது பிறப்பிக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் உண்டாலும் அதுக்கேற்ற வசனங்கள் எடுத்திங்கன்னா அது அதை பிறப்பிக்கும். பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னா அதுக்கேற்ற வாக்குத்தத்தங்கள் எடுத்திங்கன்னா அது அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தை அது உண்டாக்கும். பிஸ்னஸ் வெற்றி பெறணும்னா அதற்குரிய வாக்குத்தத்தங்கள் எடுத்திங்கன்னா அதை இருதயத்தில் வைத்து விசுவாசம் உள்ளே இடம்பெற செய்தீர்கள் என்றால் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை, வெற்றியை, பிஸ்னஸில் ஒரு வெற்றியை பிறப்பிக்கும். இப்படி தான் வசனம் வேலை செய்து பாருங்கள். இருக்கீங்களா? எத்தனை பேர் இருக்கீங்க? அப்படி தான் வசனம் வேலை செய்யுது. இந்த வசனம் வெறும் பிரசங்கம் கேட்குறதுக்கு வசனம் இல்லை. நிறைய பேர் அப்படி நினச்சிட்டாங்க. அது வசனம் தான். வசனம் பிரசங்கம் இருக்குது ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் ஏதோ சொல்ல வர்றாரு, அதை ஒரு வசனம் இந்த சட்டை தொங்க விடுற கொக்கி பாரி, வீட்டில் இந்த கொக்கி போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, போனோடனே சட்டையை கழட்டி அதில் அப்படி தொங்க விடுறோம். அது மாதிரி. அதனால் பிரசங்கியார் எதை சொல்ல விரும்புகிறாரோ அதை தொங்க விடுறதுக்கு ஒரு வசனம் தேவையாச்சே. அவரும் அப்படி தான் பண்ணுறாரு. சில நேரத்தில் எதையோ ஒன்று சொல்ல வர்றாரு, அது ஒன்றும் வசனத்தில் இல்லை. இவர் சொல்ல வர்றதை தொங்க விடுறதுக்கு ஏதாவது ஒரு வசனத்தை கண்டுபிடிச்சி இதுக்கு சம்மந்தமே கிடையாது, இதை கொண்டு போய் அதில் தொங்க விட்டுறாரு. அதனால் ஜனங்களுக்குள்ளே என்ன, ஒரு வசனத்தை பற்றி ஒரு தாழ்வான எண்ணம் உண்டாயிடுச்சு, ரொம்ப மட்டமான எண்ணம் உண்டாயிடுச்சு. வசனம்னா என்ன, எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இப்படியும் சொல்லிக்கலாம், இதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், அதை பிரசங்கம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம், இதை இப்படியும் சொல்லிக்கலாம், அப்படியும் சொல்லிக்கலாம், இல்லைன்னு சொல்லிக்கலாம், ஆமானும் சொல்லிக்கலாம். நம்ம வசதி தான் எல்லாம். சும்மா பைபிள் இப்படி சொல்லியிருக்குன்னு சொல்லி அதில் தொங்க விட்டுற வேண்டியது. ஹலோ, இருக்கிறீங்களா? அது கிறிஸ்டியன் ப்ரீச்சிங்கே கிடையாது. கிறிஸ்டியன் தப்பான மெத்தட் அது. வசனம் என்ன சொல்லுது அது ரொம்ப முக்கியம். ஏன்னா வசனம் சும்மா நம்ம கருத்துக்களை தொங்க விடுறதுக்கு ஒரு கொக்கி இல்லை. இது என்ன சொல்லுதோ அது அப்படியே நிறைவேறும் உள்ளங்களில் போனால். அதனால தான் நாங்கள் வேறு அப்ரோச்சில் போகிறோம். நாங்கள் என்ன பண்ணுறோம், இந்த வசனம் என்ன சொல்லுகிறதுன்னு எடுத்து விளக்குறதுல ரொம்ப தீவிரமாக இருக்கிறோம். ஏன்னா இதை விளக்கி சொல்லி இதில் என்ன இருக்குதுன்னு காண்பிக்கணும் ஜனங்களுக்கு. காண்பித்தாதான் அதை குறித்த விசுவாசம் அவர்களுக்குள்ள உண்டாக முடியும். அப்போ தான் அதை அவர்கள் அடைய முடியும். அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை அவர்கள் அடைய முடியும். ஏன்னா எவ்வளோதான் கடவுள் ஏற்படுத்தி வச்சுருந்தாலும் என்ன ஏற்படுத்தி வச்சுருக்கிறாருன்றதை குறித்து ஒரு அறிவு இல்லைன்னா, இவங்களுக்கு தெரியலனா எங்கே இருக்குது, எப்படி ஏற்படுத்தி வச்சுருக்கிறார், நான் அதை எப்படி பெற்றுக்கொள்கிறதுன்னு தெரியலனா எதையும் பெற்றுக்கொள்ளவே முடியாது. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 100 கோடி பேங்க்கில் போட்டிருந்தாலும் எந்த பேங்க்கு, என்ன அக்கௌண்ட் நம்பரு, எந்த ஊரில் இருக்குது பேங்க்கு, எங்கே எனக்காக போடப்பட்டிருக்குன்னு தெரியலனா பிச்சைக்காரனாகவே இருக்க வேண்டியது தான். 100 கோடி அங்கேருந்து என்ன பிரயோஜனம் தெரியாத நமக்கு. அதை விட அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நமக்கு. அதனால தான் இந்த வாக்கு தத்தங்கள்லாம் ரொம்ப முக்கியம். ரொம்ப சீரியஸ் பிஸ்னஸ் இது. நான் சொல்ல வர்ற கருத்துக்களை தொங்க விடுறதுக்கு ஒரு வசனத்தை தேடிட்டில்லை நம்ம. அதுக்காக வசனத்தை தேடுறதில்லை, இதை விதையாக பயன்படுத்துகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள். சரி, அப்போ வசனம் ஒரு விதை. எதுக்கு விதை அது? தேவன் நமக்கு தருகிற அத்தனை ஆசீர்வாதங்களையும் நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கக்கூடிய ஒரு விதை, அது விளைவிக்கக்கூடிய ஒரு விதை. ரட்சிப்பை தேவன் தரணும்னு விரும்புகிறாரு. அதை உண்டாக்குகிற விதை எங்கே இருக்குது? வசனத்தில்
இருக்குது. அதை பற்றி சொல்லும்போது தான் வேதவசனம் சொல்லுது, விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தில் ஆடும். யாரும் அனுப்பப்படாமல் எப்படி போவாங்க பிரசங்க? யாருக்கு போகாமல் எப்படி பிரசங்கிக்கப்படும்? பிரசங்கிக்கப்படலைன்னா எப்படி கேட்பாங்க? கேட்காம எப்படி விசுவாசிப்பாங்க? விசுவாசிக்காமல் எப்படி ரட்சிக்கப்படுவாங்கன்னு இருக்குது. ரொம்ப முக்கியம் பாருங்கள். வசனம் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் பிறப்பிக்கக்கூடிய ஒரு விதையாக இருக்கிறது. அப்போ வசன எல்லா வாழ்க்கையிலையும் ரொம்ப முக்கியமான காரியம், எல்லாத்த வீட்டில் ரொம்ப முக்கியமான காரியம் வசனம். இதெல்லாம் இந்த புஸ்தகம் ஃபுல்லாக தேவனுடைய வாக்கு தத்தங்களால் நிறைந்திருக்குது. இது யாரும் இல்லைன்னா நாளைக்கு வேலையை அதை வாங்குங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே இல்லைங்க கொஞ்சம் முருங்கைக்காய் வாங்கணும், கத்திரிக்காய் வாங்கணுன்றது அது கிடக்குது. முருங்கைக்காய் எது கத்திரிக்காய், இதை முதல்ல வாங்குங்க. முருங்கைக்காய் கத்திரிக்காயெலாம் இதில் இருந்தால் வந்தது. இல்லைங்க மீன் வாங்கணுன்னு இருக்கிறோம், ஒரே விலை ஏறி போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. காசு பணமே இங்கேருந்து தான் வந்தது, மீனெல்லாம் இதுலேருந்து தான் வந்தது, இந்த வார்த்தையிலேருந்து எல்லாம் வந்தது. இதை விட்டுட்டு எல்லாத்தையும் தேடிட்டு இருக்கிறோம். நம்ம மீன் வாங்கணும், கறி வாங்கணும், காய்கறி வாங்கணும், வீடு வாங்கணும், போட்டுற சைக்கிள் வாங்கணும், கார் வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும்னு. எதையும் வாங்குறதுக்கு முதல்ல இதை பிடிங்க. இதை பிடிச்சிட்டு இதை போதிக்கிற ஒரு இடத்த பிடிங்க. அதை கவனமாக கேளுங்க. இந்த வசனமாகிய விதை உங்கள் இருதயத்துக்குள்ளே போகும்படியாக செய்யுங்க. அப்போ பாருங்கள், எல்லாத்தையும் அது பிறப்பிக்கும், விளைய செய்யும் வாழ்க்கையில். அப்போ இது ரொம்ப முக்கியமான இது சாதாரண ஒரு காரியத்தை நம்ம பேசிக்கொண்டு இல்லை. சரி, அப்போ இந்த விசுவாசம் இந்த வார்த்தைக்குள்ளே வச்சுட்டாரு, இந்த வார்த்தையை ஒரு விதையாக வச்சுட்டாரு. இந்த விதை நம்முடைய இருதயத்தில் விதைக்கப்பட வேண்டும். அப்போ இந்த விசுவாசம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து தான் வர முடியும். ஏன்னா விசுவாசத்தை இங்கே தானே வச்சுட்டாரு. நான் விசுவாசத்தை பெற்றுக்கொள்ளணும், விசுவாசம் மலையை பெயர்க்கணும், எனக்கு விசுவாசம் என் பிரச்சனையெல்லாம் தீர்த்து எனக்கு பதிலை உண்டாக்கணும், எனக்கு விமோச்சனத்தை உண்டாக்கணும், என் பிரச்சனையிலேருந்து விடுதலையை உண்டாக்கணும்னா எனக்கு விசுவாசம் தேவை. அந்த விசுவாசம் எங்கேருந்து வரும்? கடவுளுடைய வார்த்தையிலிருந்து தான் வரும். திருப்புங்க ரோமர்கள் நிருபம் 10ஆம் அதிகாரம், ரோமர் 10:17. ஆதலால் விசுவாசம், இது ரொம்ப முக்கியமான வசனம் பாருங்கள். விசுவாச போதனையை கேட்டுட்டு அப்புறம் இந்த வசனம்லாம் தெரியாதுன்னு இருக்கக்கூடாது. ஆதியாகமம் 1:11-12 நல்லா தெரியணும், இது நல்லா தெரியணும். 10:17 விசுவாசம் எங்கிருந்து வருகிறது? ஆதலால் விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இதை கேட்டிருக்கேன் நான் அப்படின்னக்கூடாது. அதுதான் பிரச்சனை கிறிஸ்தவர்கள்ட்ட. அதெல்லாம் தெரியும், எனக்கு என்ன தெரியும், கொஞ்சம் கவனிங்க. விசுவாசம் கேள்வியினாலே வரும். நல்லா கவனிங்க, விசுவாசம் கேட்டதுனாலே வரும்னு கேட்டு சொல்லலை. ஏன்னா கேட்டதுனாலே வரும்னா நான் போன வாரம் கேட்டிருக்கேன் அதனால அப்படி கிடையாது. நான் 2 வருஷத்துக்கு முன்னால் கேட்டிருக்கிறேன், அவர் பிரசங்கமாக கேட்டிருக்கிறேன், அப்படி வராது விசுவாசம். கேட்டது நல்லது, கேட்டதுனாலே வராது, கேள்வியினாலே வரும். இங்கிலீஷில் எப்படி வருது? faith cometh by hearing, faith doesn't come because you heard. என்றைக்கோ ஒரு நாள் நீங்கள் கேட்டீங்களா, அதனால விசுவாசம் வர்றதில்ல, கேள்வியினால் வருது. கேள்வினா கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, அந்த விதத்தில் தான் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என்னைக்கோ கேட்டதுனால அல்ல, என்னைக்கோ ஒரு நாள் கேட்டதுனால இல்லை, அவ்வப்போது கேட்டதுனால அல்ல, எப்போ முடிஞ்சப்பெல்லாம் கேட்டதுனால இல்லை, கேள்வியினாலே வருதுன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால, தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வருகிறது. பிடிச்சிங்களா? இருக்கீங்களா? எல்லாம் சொல்லுங்க, விசுவாசம் கேட்டதுனால அல்ல, கேள்வியினால் வருகிறது. கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வருகிறது. அப்போனா தேவனுடைய வசனத்தை என்றைக்கோ ஒரு ஞாயிற்றுக்கிழமை போய் உட்காந்து கேட்டதுனால வராது. ஏதோ அவர் பிரசங்கம் கேட்டேன், இவர் பிரசங்கம் கேட்டேன், அப்பப்போ போயிடுவேன் அப்படின்றதுனால வராது. எப்படி வரும்? கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால வரும். கேட்டுக்கிட்டே நிறைய பேர் வாழ்வடையணும்னு விரும்புகிறாங்க, வெற்றி வரணும் வாழ்க்கையில், நான் கையிட்டு செய்கிற காரியங்கள்லாம் நல்லா வரணும், நான் வெற்றி பெறணும் வாழ்க்கையில்னு விரும்புகிறாங்க. ஆனால் இதை மட்டும் செய்ய மாட்டாங்க. விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும்னு சொல்லியிருக்க. அப்போ செய்கிற பிஸ்னஸில் கையிட்டு செய்கிற காரியங்களில் வெற்றி உண்டாக வேணும்னா எப்படி அது வரும்? இது எல்லாருக்கும் வேலை செய்யும் பாருங்கள். எப்படி வரும்? அது கேட்டுக்கிட்டே இருக்கணும். எதை கேட்டுக்கிட்டே இருக்கணும்? உங்களுடைய தொழிலை பற்றி, உங்கள் கையின் பிரயாசங்களை பற்றி,
பொருளாதாரத்தை பற்றி கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, எப்படி அதில் வெற்றி உண்டாகிறது, அதுக்கு எப்படி ஞானம் வருது, அதுக்கு எப்படி கிருபை வருது, அதில் எப்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்ன்ற வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கணும். தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கணும். கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிறது, விசுவாசம் வருகிறது. என்றைக்கோ ஒரு நாள் கேட்டதுனால அல்ல. நிறைய பேர் என்ன மெத்தடை ஃபாலோ பண்ணுறாங்கன்னா, பிஸ்னஸ் ஆரம்பிக்கலான்றாங்க, அவர்கிட்ட இப்போ ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்துடுறேன். அவங்க நினைக்கிறாங்க இந்த ஒரு ஜெபம் பண்ணிட்டு தான் வெற்றி வந்துடும்னு. இதுதான் பிரச்சனை விசுவாசிகள்கிட்ட, நிறைய பேர்கிட்ட. என்னென்னா அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்றைக்கோ ஒரு நாள் யார்கிட்டயோ ஒரு ஜெபம் பண்ணிட்டு வந்தால் வெற்றி வந்துடும். அவர் காலை வச்சுட்டா வெற்றி வந்துடும். அவர் கடைக்குள்ளே காலை வச்சுட்டா என்னன்னாலும் நம்புகிறாங்க பாருங்கள். முடிஞ்சால் நம்ம காலில் ஒரு பீஸ் எடுத்து அங்கே வச்சிடாலும் வச்சுக்குவாங்க, இங்கேயே இருக்கட்டும் அந்த காலுன்னு. எல்லா மூடத்தனமும் இருக்குது பாருங்கள் கிறிஸ்தவர்கள்ட்டே. இல்லை நம்ம நின்ன இடத்த அப்படியே ஒரு இம்ப்ரிண்ட் எடுத்து அதை ஒரு தொங்க விட்டு வச்சாலும் வைப்பாங்க. அந்த கால் இங்கே பட்டுச்சு, அதை இங்கே தொங்க விட்டா நல்லா இருக்குமா வியாபாரம். ஐயோ கடவுளை, இதெல்லாம் நம்புகிறவங்க இருக்காங்க. வசனம் சொல்லுது இல்லை இல்லை அதெல்லாம் தப்பான மெத்தட், அப்படி வராது. பாருங்கள் இப்படியே காலத்தை கழிக்கிறாங்க சிலர். சரி பாருங்கள், சிலருக்கு சில பிரச்சனைகள் அது இதுன்னும் போது ஒரு ஊழியக்காட்ட போகிறோம், ஜெபம் பண்ணிக்கிறோம், சோமா கர்த்தர் கருணை உள்ளவர். பாருங்கள் உங்களுக்கு வேறு ஒன்றும் தெரியாது, இவ்வளோதான் தெரியும், கர்த்தர்கிட்ட அனுபவம் கிடையாது, கர்த்தருடைய வார்த்தைலாம் தெரியாது, போகிறீங்க ஜெபம் பண்ணுறீங்க, கர்த்தர் சோமாக்குறார், கர்த்தர் விடுதலை ஆக்குறார், சில பதிலில் தர்றார், நல்லது. ஆனால் போக போக எப்படி தெரிஞ்சுக்கணும், இப்படி விசுவாசத்தில் வாழ தெரிஞ்சுக்கணும். இவங்க என்ன பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்கிறதே இல்லை. உங்கள் நம்பர் கொடுங்க பிரதர், எது ஒன்றுன்னா உங்களை தான் நான் கால் பண்ண போகிறேன், ஏன் நீங்கள் தான் எங்களுக்கு ஃபேமிலி டாக்டர் மாதிரி. எது ஒன்றுனாலும் ஐயா நீங்கள் வேறு 24 மணி நேரம் வச்சுருக்கிறீங்க லைனு, உங்கள் லைனுக்கு தான் நாங்கள் ஃபோன் பண்ணுவேன். ஏன்னா எது ஒன்றுனாலும் நீங்கள் இருக்கிறீங்க இல்லையா. சிலருக்கு அவங்கவுங்களுக்கு ஒரு ஜபத்துக்கு ஒரு ஆள் வச்சுருக்கிறாங்க, ஒரு ஊழியக்காரரு. இவங்களுக்கு உபவாசம் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருக்காங்க, அவர் பாவம் இவங்களுக்காக பண்ணிட்டுருக்கிறார். இவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, இவங்க இல்லாத அக்கிரமெல்லாம் பண்ணுறது. ஆனால் இவங்களுக்காக ஒரு ஆள் உபவாசம் இருக்கிறார். அவர் சொல்ல, நான் ஜெபம் பண்ணிக்கிறேன், நீ விடு கவலையை, நான் உபவாசம் இருந்துக்கிறேன் விடு, நீ எப்படியா இருந்துக்க. என்ன கோயிலுக்கு போனாப்போ வசனத்தை கேட்டா கேளு, கேட்காதி போனப்போ ஏன்னா ஜெபம் பண்ணா பண்ணு, ஆண்டவரோடு நல்ல உறவில் இருந்தாயிரு, இல்லைனாப்போ ஒழுங்காயிரு, ஒழுங்கா இல்லாம நான் உபவாசம் இருக்கேன் உனக்காக, உனக்கெல்லாம் நடக்கும். எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். ஏன்னா இவ்வளோ சொல்லலாம் விளங்க மாட்டேங்குது என்ன சொல்ல வர்றோன்னு. இதை நிறைய பேர் நம்புகிறாங்க. இப்படி 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 வாழ்கிறதுக்கு சிலர் தெரிஞ்சுக்கிட்டாங்க. எங்களுக்கு அவர் தாங்க எல்லாம், எங்களுக்கு எவர் எல்லாம், எனக்கு வார்த்தை தான் எல்லாம். ஒருத்தர் சொல்கிறாரு, எங்களுக்கு அவர் தாங்க எல்லாமா இருந்தார், அப்போ அவர் போயிட்டாருங்க. இப்போ அதுக்கு தான் பைபிளில் சொல்லி இருக்குது, அவரை நம்பினா அவர் போயிடுவார் ஒரு நாள். அவர் திடீர்னு ஊரில் இருக்க மாட்டார், ஃபோனு வேலை செய்யாது, ஃபோனை எடுக்க வர மாட்டார். அதனால தான் அவரை நம்பி இருக்காத, எதை நம்பிரு, வார்த்தையை நம்பிருன்னு இருக்குது. நீங்கள் எந்த வழியில் போக போகிறீங்கன்னு தீர்மானிச்சிங்க. இப்படியே போயிடலான்னு பார்க்குறீங்களா, யாரையாவது நம்பரை வாங்கி வச்சுக்கிட்டு இவர் தான் எங்களுக்கு எல்லாம், இவர் எங்களுக்காக ஜெபம் பண்ணுவார், இவர் எங்களுக்காக உபவாசம் பண்ணுவார், இவர் எங்களுக்காக எல்லாம் பண்ணுவார், அப்படி வாழ்கிறது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது ஒரு லைன் போயிட்டுருக்குது ஜனங்க, அது ஒரு மாதிரி போயிட்டுருக்குது. நான் அந்த லைனில் இல்லை, நான் வேறு லைன் உண்டாக்கிட்டேன் நான். இது என்னென்னா கர்த்தருடைய வார்த்தை, இதனால தான் உலகங்களெல்லாம் உண்டானது. இன்றைக்கு நான் கண்ணால் பார்க்குற அத்தனை காரியங்கள் இந்த வார்த்தையிலிருந்து உண்டானது. இதுதான் எல்லாத்துக்கும் மூலப்பொருட்கள். இங்கேருந்து தான் மூலப்பொருள் இதுதான், எல்லாத்துக்கும் மூலப்பொருள் இதுதான். என்னுடைய வாழ்வுக்கு, என்னுடைய சுகத்துக்கு, என்னுடைய வெற்றிக்கு, என்னுடைய ஜெயத்துக்கு, என்னுடைய சந்தோஷத்துக்கு, சமாதானத்துக்கு, என்னுடைய ரட்சிப்புக்கு, எல்லாவற்றுக்கும் மூலப்பொருள் எது? தேவனுடைய வார்த்தை. இந்த மூலப்பொருள் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால இங்கே நான் இதை நம்பி நான் வாழப்போகிறேன், இதை பிடிக்க போகிறேன். ஏன்னா இதிலிருந்து எல்லாம் வந்துவிடும். இருக்கீங்களா? இந்த மூலப்பொருளாகி விசுவாசத்தை எங்கே வச்சிட்டாரு? வார்த்தையில் வச்சிட்டாரு. இப்போ வார்த்தை தான் மூலப்பொருள்ன்றார். இதில் போனால் நிம்மதி. ஃபோன் வேலை செஞ்சான்னா வேலை செய்யலன்னா இது வேலை செய்யுங்க.
அவர் ஊரில் இருந்தார்னா இல்லைண்ணா இது வேலை செய்யும். ஹலோ, அவர் போயிட்டாருன்னு அழுது நிற்க வேண்டியதில்லை, இது வேலை செய்யும். ஹலோ, என்னெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்கள். சரி, விசுவாசம் எப்படி வருது? கேட்டதுனால அல்ல, கேள்வினால. இன்னொரு காரியம் இதில், தேவனுடைய வார்த்தையை கேட்கறதுனால. அதான் விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினால் வரும். அப்போ வசனத்தை கேட்கறதுனால விசுவாசம் வரும், வசனத்தை கேட்டுக்கொண்டே இருக்கிறதுனால விசுவாசம் வரும். சுகத்தை பற்றி வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் சுகத்தை குறித்த விசுவாசம் வரும், விசுவாசம் வந்தால் சுகம் வந்துடும் இல்லையா? அதே மாதிரி தான் எல்லாமே. அப்போ வசனத்தை, தேவனுடைய வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தால் அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை குறித்த விசுவாசம் நமக்குள்ளே வரும் இல்லையா? ரெண்டாவது, வசனத்தை கேட்டால் எப்படி தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற காரியங்களை குறித்து விசுவாசம் வருது, அது போலவே வேறு எதையாவது கேட்டால் அதை பற்றிய விசுவாசம் வந்துடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதுக்கு தான் வெறும் டிவியே பார்த்துட்டு இருந்தா ஒருத்தர் சொல்கிறார், நான் என்னங்க பண்ணுறேன், வெறும் நியூஸ் தான் பார்ப்பேன், அதுதான் பிரச்சனை. ஏன்னா அதில் 99% பேட் நியூஸாக தான் இருக்குது. பார்க்க வேணான்னு சொல்லல, வெறும் அதுதான் உள்ளே போகுதுன்னா அப்போ எது வரும்? அவன் நம்பிக்கை, பயம், என்னென்ன கெட்டதெல்லாம் நடக்க போகுது. ஏதாவது நல்லது சொல்கிறாங்களா பாருங்கள். இன்றைக்கி இங்கே நடந்தது, இதை கண்டுபிடிச்சோம் இன்றைக்கி, அங்கே அப்படி ஆகிடுச்சாக்கும், இவர் எப்படி பண்ணிட்டாராங்க, அவர் அப்படி இதுதான் ஃபுல்லாக டென்ஷன் தான். அதை பார்க்க பார்க்க நமக்கு ரத்த கொதிப்பு ஏற்படும் போல இருக்குது. அவங்களுக்கு ஏதாவது ஒன்று மெல்றது கிடச்சிதுன்னா அடே அப்பா, அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். அதை வச்சு ஒரு 2 நாள் ஓட்டிகிட்டு இருப்பாங்க. இன்னும் ஏதாவது நடக்குதான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக நடக்குது, அதுவும் அன்னன்னைக்கு அவங்களுக்கு விஷயம் ஓடுது பாருங்கள். எதை கேட்குறீங்களோ அதுக்குரிய விசுவாசம் உண்டாகும். வசனத்தை கேட்டால் அது சொல்கிறதுல விசுவாசம் வரும், தேவன் பேரில் விசுவாசம் வரும், தேவன் கொடுக்குற காரியங்கள் பேரில் விசுவாசம் வரும். பிசாசு சொல்கிறத கேட்டால், தவறான சத்தங்களை கேட்டுக்கொண்டிருந்தால், தவறான காரியங்களை கேட்டுக்கொண்டிருந்தால், நெகட்டிவான காரியங்களை கேட்டுக்கொண்டே இருந்தால் அதை குறித்த விசுவாசம் வந்துவிடும். இருக்கீங்களா? நிறைய பேருக்கு அப்படி வந்திருக்குது. ஏன்னா தப்பான காரியத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. சிலர் சொல்கிறாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்கள, என் மனைவியோட பிரச்சனை என்னன்னாங்க, அவங்க வீட்டில் சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, இவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எவ்வளோ கரெக்டாக வேலை செய்து பாருங்கள் விசுவாசம். அப்போ மனைவி எப்படி ஆயிடுச்சு? அவங்க சொல்லி கொடுத்ததை விசுவாசிக்குது. கர்த்தர் சொன்னதெல்லாம் விசுவாசிக்கிறது இல்லை, புருஷன் சொல்கிறதையும் விசுவாசிக்கிறது இல்லை. யார் சொல்லி கொடுக்குறாங்களோ அவங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் விசுவாசி. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வியினால் வரும், கேள்வி டிவியினாலும் வரும், கேள்வி அக்கம் பக்கத்தினால் வரும். வசனத்தினால் மட்டும் இல்லை, எல்லா பக்கத்தில் இருந்தும் ஒரு மாமியாரினால் வரும், மச்சினச்சினால் வரும், எல்லா விதத்திலும் வரும். உதாரணத்துக்கு சொல்கிறேன், நான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. அப்போ இதெல்லாம் ரியல் பாருங்கள். என்ன சொல்கிறாங்க? நான் சொல்கிறத நம்பவே மாட்டேறாங்க. ஏன்னா அவங்க இப்படி சொல்லி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க பாருங்கள். அதை கேட்டுக்கிட்டே இருக்கிறதுனால அதைத்தான் நம்புவாங்க. எதை கேட்டுக்கிட்டே இருக்காங்களோ, எதை தொடர்ந்து காலகாலமாக ரொம்ப காலமாக கேட்டுட்டு இருக்கிறாங்களோ அதுதான் யாருமே நம்புவார்கள். அது அப்படி தான் கடவுள் அப்படி உண்டாக்கிட்டார் நம்மளை. எது உள்ளே போய்கிட்டே இருக்குதோ அதைத்தான் நம்புவாங்க. எந்த சத்தத்தை அவங்க கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்களோ அதைத்தான் நம்புவாங்க பாருங்கள். சிலர் நினைக்கிறாங்க, என்ன முள்ளமாக நம்ம காலை மிதிக்கிறாருன்னு. இன்னும் நல்லா மிதிக்க போகிறேன், பரவாயில்ல, கர்த்தர் சுகமாக்கிடுவார். பாருங்கள், இன்னொரு உதாரணம் சொல்கிறேன், புரிஞ்சுக்கணும் இல்லையா நீங்கள்? நீதிமொழிகள் சொல்லுது, மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். வாசிச்சிருக்கீங்களா? அதை நீதிமொழிகள் 15:23 இருக்குது. இப்போ எடுக்காதீங்க, எழுதிங்க. 15:23 நீதிமொழிகள். மனுஷனுக்கு தன் வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகும். அப்படின்னா தன் வாயிலிருந்து வர்ற வார்த்தையினால் மகிழ்ச்சி உண்டாகும். இப்போ விளங்குது நிறைய பேருக்கு ஏன் மகிழ்ச்சியே இல்லைன்னு. ஏன் நிறைய பேர் சொல்லார், மகிழ்ச்சியை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுங்க, வாயை கொஞ்சம் செக் பண்ணுங்க. எப்படி மகிழ்ச்சி உண்டாகிறது? வாய்மொழியினால் மகிழ்ச்சி உண்டாகிறது. மகிழ்ச்சி உண்டாகிறது எப்படி தான் உண்டாகிறது? இந்த ரூட்டில் தான் வருது.
அப்போ மகிழ்ச்சி வேணும்னா உண்டாக்கலாம். மகிழ்ச்சியை நல்ல வார்த்தைகளை பேசி மகிழ்ச்சியை உண்டாக்கலாம். நல்ல வார்த்தை ஔஷதம் மாதிரி இருக்குது, மருந்து மாதிரி இருக்குதுன்றது. ஒரு நல்ல ஏற்ற வார்த்தையை பேசும்போது எப்படி இருக்குதுன்னா, வேதவசனம் நீதிமொழியில் வாசித்து பாருங்கள், வார்த்தை குறித்து இடம்னா அழகாக சொல்லி இருக்குதுன்னு. அப்போ பாருங்கள், மோசமான காரியங்களை கேட்டுக்கிட்டே இருந்தால் இருக்கிற மகிழ்ச்சியெல்லாம் போயிடும். கவலை வந்துடும், பாரம் வந்துடும், பயம் வந்துடும், திகில் வந்துடும், எல்லாம் வந்துடும். சரி, அப்போ விசுவாசம் கேள்வினால் வரும் இல்லையா? விசுவாசம் மட்டும் இல்லை, பயமும் வரும் கேள்வினால். அப்போ எதை கேட்குறோன்றதில் கரெக்டாக இருக்கணும். பயத்தை கொடுக்குற காரியங்களை கேட்கக்கூடாது, சந்தேகத்தை கொடுக்குற காரியங்களை கேட்கக்கூடாது, பொல்லாத காரியங்களை கேட்கக்கூடாது. எது நம்முடைய காதில் போகுதுன்றது ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேணும். எது போகிறதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா எது போதோ அதை அது உள்ள என்ன பண்ணும், அதை உண்டு பண்ணும். எதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோமோ அது நமக்குள்ளே என்ன பண்ணும், உண்டாக்கி கொண்டே இருக்கும். சரி, அடுத்தது, கேட்கறதுனால தான் விசுவாசம் வருதுன்னு சொன்னால் நம்ம பேசுகிறத பற்றி ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா நம்ம பேசுகிறத நம்ம கேட்குறோம். ஹலோ, இன்னொருத்தர் பேசி கேட்குறது வேற, அதுவும் இருக்குது. ஏன்னா அதையும் கேட்குறோம். அதை விட ரொம்ப முக்கியமாக நம்ம கேட்குற காரியம் நிறைய எங்கேருந்து வருதுன்னா, நாம் பேசுகிறதையே நாம் கேட்குறோம். விசுவாசம் கேள்வியினால் வருகிறது என்பது உண்மையானால் நாம் பேசுகிறது என்ன என்பதை நாம் கவனிக்க வேணும். ஏன்னா நாம் பேசுகிறதிலிருந்து நமக்கு அதை குறித்த விசுவாசம் உண்டாகிறது. திருப்பம் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம், 2 கொரிந்தியர் 4, 2 கொரிந்தியர் 4:13. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாயிருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம். பாருங்க, பவுல் அப்போஸ்தலன் பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களை பற்றி சொல்கிறார். பழைய ஏற்பாட்டில் எழுதியிருக்குதான். 110வது சங்கீதமா, 116வது சங்கீதம் 10வது வசனம், 116வது சங்கீதத்தில் 10வது வசனம் அப்படி சொல்லுது, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். அதை கோட் பண்ணுறார் பவுல். பழைய ஏற்பாட்டில் ரொம்ப தரவர். அதை கோட் பண்ணுறாரு. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். இந்த மாதிரி வசனங்கள்லாம் நிறைய கிறிஸ்தவங்களுக்கு இன்றைக்கி தெரியவே தெரியாது பாருங்கள். ஏன்னா அதெல்லாம் நம்புறது இல்லை அவங்க. விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன்றதெல்லாம் இவங்க அதெல்லாம் பழித்து பேசுகிறது. அது என்னது விசுவாசிக்கிறேன் பேசுகிறேன்றது, அதை பற்றி என்னென்னு தெரியல. அதை பவுல் படிச்சிருக்காரு. அதை சொல்கிறாரு. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் சொன்னாங்க, விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன். சங்கீதக்காரன் சொல்கிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் அப்படின்னு. அது ஒரு பிரமாணம், அது ஒரு விசுவாசம் என்னும் பிரமாணம். அப்படி தான் வேலை செய்யுது. எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேசுகிறோம், எதை பேசுகிறோமோ அதை தான் விசுவாசிக்கிறோம். நல்லா கவனிக்கிறீங்களா? எதை விசுவாசிக்கிறோமோ அதை தான் பேசுகிறோம், எதை பேசுகிறோமோ அதுதான். ரெண்டுமே உண்மை. விசுவாசிக்கிறதுனால பேசுகிறோம், பேசுகிறதுனால விசுவாசிக்கிறோம். அப்போ பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானாகிய தாவீது சொல்லுகிறான், விசுவாசித்தேன் ஆகையால் பேசுகிறேன் என்று. பவுல் சொல்கிறார், நாங்களும் அப்படி தான்றார். நாங்களும் அதே ஜாதி, அதே ஆட்கள், அதே பிரமாணத்தை தான் பயன்படுத்துகிறோம். விசுவாசித்தேன் ஆகையால் பேசினேன் என்று எழுதியிருக்கிறபடி நாங்களும், புதிய ஏற்பாட்டு ஆட்களாகிய நாங்களும் அந்த விசுவாசத்தின் ஆவியை உடையவர்களாக இருந்து விசுவாசிக்கிறபடியால் பேசுகிறோம் என்கிறார். விசுவாசத்தபடியால் பேசுகிறோம் என்கிறார். அப்போ பாருங்கள், என்ன பேசுகிறோமோ அதை விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோம், எதை விசுவாசிக்கிறோமோ அதை பேச ஆரம்பிக்கிறோம். இது நிறைய பேர் உணர்றது கிடையாது. எதை பேசுகிறோமோ அதை நாம் விசுவாசிக்க ஆரம்பித்து விடுகிறோம். என்ன பேசுகிறீங்கன்றது கவனிங்க. ஏன்னா விசுவாசம் கேள்வியினால் வருது. எதை பேசுகிறீங்கன்றதை கவனிக்க வேணும். ஏனென்றால் நீங்கள் பேச பேச உங்களுக்குள்ளே அதை குறித்த ஒரு நம்பிக்கை உண்டாகி விடுகிறது, அதை குறித்த விசுவாசம் உண்டாயிடுது. அந்த பேசுகிற அந்த வார்த்தைகள் உங்களுக்கு இருதயத்துக்குள்ளே விதை மாதிரி உள்ளே போயிடுது. அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அது உண்டாக்குகிறது. அதனால தான் நெகட்டிவாக பேசுகிறது தப்புன்னு சொல்கிறேன். விசுவாசத்தினால் பேசுகிறோம், பேசுகிறதுனால விசுவாசிக்கவும் செய்கிறோம். ஏன்னா விசுவாசம் கேள்வினாலே வருகிறது. நீங்கள் பேசுகிறது நீங்களே கேட்குறீங்க, நீங்கள் அவநம்பிக்கையை பேசும்போது நீங்களே கேட்குறீங்க. அதனால் என்ன ஆகிறது, தோல்வியும் விரக்தியும் கவலையும் பாரமும் எல்லாம் நம்ம பேசியே நம்ம உண்டாக்கி கொள்கிறோம். அதனால தான் இயேசு சொன்னார், என்னத்தை புசிப்போம், என்னத்தை குடிப்போம், என்னத்தை உடுத்துவோம் என்று சொல்லி கவலைப்படாதிருங்கள். சொல்லி தான் கவலைப்படுறோம், சொன்னதுனால தான் கவலை
வருகிறது. இது ரொம்ப ரியலான ஒரு காரியம் பாருங்கள். அப்போ பிசாசு என்ன பண்ணுறான்? நம்ம அடிமைத்தனத்துக்குள்ளாக்குறதுக்கு, பயத்துக்கு அடிமைத்தனத்துக்குள்ளாக்குறதுக்கு, பயத்துக்கு அடிமைப்படுத்துகிறதுக்கு, நம்ம கலங்க வைக்கிறதுக்கு, சஞ்சலப்பட வைக்கிறதுக்கு, கவலைப்பட வைக்கிறதுக்கு, பாரப்பட வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை பாருங்கள். நமக்கு சரியாக பேச தெரியலனாலே போதும், அதை வச்சு அட்வான்டேஜ் எடுத்து என்ன பண்ணுறான், அதை வச்சு அவன் யூஸ் பண்ணிக்கிறான். நல்லா நமக்குள்ள பயத்தையும் கலக்கத்தையும் சந்தேகத்தையும் சஞ்சலத்தையும் பாரத்தையும் உண்டாக்குறதுக்கு நம்முடைய வார்த்தைகளை பிசாசு பயன்படுத்தி கொள்ளுகிறான். அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த அதிகாரமும் கிடையாது பாருங்கள். உங்கள் வார்த்தைக்கு அதிகாரம் இருக்குது. நீங்கள் தான் அதிகாரம் பெற்றவர்கள். நீங்கள் சொன்னபடி ஆகும், அவன் சொன்னபடி ஆகும்னு சொல்லி இருக்குது இல்லையா? பிசாசு சொன்னபடி ஆகும்னு சொல்லலை, அவன் சொன்னபடி ஆகும்னா நீங்கள் சொல்கிற ஆள். உங்களுக்கு தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பூமியில் நீங்கள் தான் அதிகாரியாக வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். உங்கள் வாயிலிருந்து என்ன வருதோ அதுதான் உங்களுக்கு ஆகும். நீங்கள் சொன்னபடி தான் ஆகும். யூ வில் ஹேவ் வாட் யூ சே அப்படின்னு வருது இங்கிலீஷில். நீங்கள் சொன்னபடியே ஆகும். இப்படி தான் கடவுள் உண்டாக்கிட்டார். பிசாசுக்கு அது தெரியும் நல்லா. அதனால தான் உங்களை தப்பாக சொல்ல வைக்கிறான். ஏன்னா அவனுக்கு தெரியும் நீங்கள் சொன்னபடியே ஆகும். அப்போ சொல்கிறத தாறுமாறாக்கிட்டான், சொன்னபடியே ஆகும். வேறு ஒன்றும் இல்லை, பிரச்சனையே இல்லை பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை உண்டாக்குறதுன்றது ஒரு பிரச்சனையே இல்லை பிசாசுக்கு. அவனுக்கு எந்த அதிகாரமும் தேவையில்லை. அவன் பெருசாக ஒன்றும் பெரிய ஆயுதங்களை கொண்டு பெருசாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டாக்குறதுக்கு ஒன்றே போதும். நம்ம பேசுகிற விதம், எப்படி பேசணுன்றதை மட்டும் தெரிஞ்சுக்க முடியாமல் பண்ணிட்டான்னா வாழ்க்கையில் பெரிய குழப்பத்தையும் சஞ்சலத்தையும் பயத்தையும் தோல்வியும் அவனால் ஏற்படுத்த முடியும். தரித்திரத்தை கொண்டாட முடியும், நோயை கொண்டாட முடியும், எல்லாத்தையும் கொண்டாட முடியும். எப்படி பேசுகிறோன்றத அவன் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டான்னா, எப்படி பேசுகிறோன்றத அவன் அட்வான்டேஜ் எடுக்க ஆரம்பித்தான்னா எல்லா விதமான தீமையான காரியங்களும் நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வர முடிகிறது. இருக்கிறீங்களா? இப்படி தான் நிறைய பேர் அடிமைப்படுத்தியிருக்கிறான், தோல்விக்கு அடிமைப்படுத்திட்டான். ஏன்னா பேசி தான் தோல்விக்கு அடிமைப்பட்டு. சிலர் சொல்கிறாங்க இல்லையா, நான் எது செஞ்சாலும் கைகூடி வர மாட்டேங்குதுங்க, இப்படியே சொல்லிக்கிட்டே இருன்றான். ஏன்னா சொன்னபடியே ஆகும். இன்றைக்கி 4 பேர்கிட்ட சொல்லு, ஃபோன் பண்ணி, அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, இவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லு, திருப்பி சொல்லு. அதில் ஒரு பெரிய திருப்தி. எது செஞ்சாலும் சரி வர மாட்டேங்குது, எது செஞ்சாலும் சரி வர மாட்டேங்குது இப்படின்னு சொல்லி கடைசியில் இவங்க சொன்னது அப்படியே ஆகுது. சொன்னபடியே ஆகும். இதை கேட்டு எது செஞ்சாலும் சரிப்படாது அப்படின்ற விசுவாசம் உள்ளே உண்டாயிடுது. ஏன்னா இவங்களே நேற்று 2 நாளில் 10 தடவை சொல்லியிருக்காங்க. இது 2 நாள் சொல்கிற விஷயம் இல்லை, 20 வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறாங்க எது செஞ்சாலும் சரியாக வராதுன்னு. இப்படி சொல்லி எது செஞ்சாலும் சரியாக வராதுங்கிற விசுவாசம் நல்லா உள்ளே வந்துருச்சு. கர்த்தர் எனக்கு உதவி செய்வார், எனக்கு நல்லா வரும், தோல்வியை கூட விஜயமாக மாற்ற முடியுன்ற விசுவாசம் வர்றது ரொம்ப கஷ்டம். இருக்கீங்களா? ஏசாயா 54ஆம் அதிகாரத்துக்கு திருப்போம். 54:14 நீதியினால் ஸ்திரப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். கொடுமைக்குனா அப்ரெஷன் வருது ஆங்கிலத்தில். யூல் பி ஃபார் ஃப்ரம் அப்ரெஷன். பயம் இல்லாதிருப்பாய், திகிலுக்கு தூரமாவாய், அது உன்னை அணுகுவதில்லை. இந்த கொடுமைக்கும் பயத்துக்கும் திகிலுக்கெல்லாம் கனெக்ஷன் இருக்குது பாருங்கள். அப்ரெஷன் ஒரு விதமான ஒடுக்குதல், மனதில் ஒடுக்குதல் பாருங்கள். மனசில் அப்ரெஷன் அனுபவிச்சிருக்கீங்களா? யாரை போட்டு அமுக்கிற மாதிரி, ஷோக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு நம்மளை போட்டு கீழே போட்டு மிதிக்கிற மாதிரி அது மனது அளவில் அது ஆகுது பாருங்கள். நிறைய நேரத்தில் அதுக்கு தூரமாக இருப்பாய், அது உனக்கு வராதுன்றாரு. ஏன்? பயம் இல்லாதிருப்பாய், திகில் இல்லாதிருப்பாய், அது உன்னை அணுகுவதில்லை அப்படிங்கிறாரு. அப்போ பாருங்கள், பயம் வருது, திகில் வருது அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். திகில் பயத்தெல்லாம் அனுமதிக்கிறது இல்லை. ஏனென்றால் அடுத்தது என்ன வரும்? அப்ரெஷன் வரும். அப்ரெஷன்னா கொடுமைப்படுத்தப்படுவீர்கள். மனதளவில் ஒருத்தர் கொடுமைப்படுத்துகிறாருன்னு சொல்கிறோம் இல்லையா? நிறைய பேரை ஒன்றும் அடிக்க வேண்டியதில்லை, உதைக்க வேண்டியதில்லை, ஊசி வச்சு குத்த வேண்டியதில்லை, வெட்ட வேண்டியதில்லை, அறுக்க வேண்டியதில்லை, ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. கொடுமைப்படுத்தலாம். எத்தனை பேருக்கு தெரியும்? மனதளவில் கொடுமைப்படுத்தலாம். அவங்க தூங்க முடியாதபடி, நிம்மதியாக இல்லாதபடிக்கு, சாப்பிட முடியாதபடிக்கு, சந்தோஷமாக இல்லாதபடிக்கு,
சமாதானத்தை இழக்கும்படி கொடுமைப்படுத்தலாம். அந்த கொடுமையை தான் அப்ரஷன் ஆங்கில வார்த்தை அதுக்காக தான் பயன்படுத்தப்படுகிறது. ஒன்றுமே சரீரத்தை தொடாமல் ஒருத்தரை கொடுமைப்படுத்தலாம் பாருங்கள். அப்பேற்பட்ட கொடுமையை நிறைய பேர் அனுபவிக்கிறார்கள். படுத்த தூக்கம் வரல, சாப்பிட்டா உள்ளே இறங்க மாட்டேங்குது, பசியே எடுக்க மாட்டேங்குது. கொடுமைக்குள்ளாகிற சில எண்ணங்கள் அவளை கொடுமைப்படுத்துகிறது. பயம், திகில் போன்ற எண்ணங்கள் அவளை கொடுமைப்படுத்தி கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் தூரமாக இருப்பாய் நீன்னு சொல்லியிருக்குது. ஏன்னா பயத்துக்கு தூரமாக இருப்பாய், திகிலுக்கு தூரமாக இருப்பாய், அதனால் கொடுமைக்கு தூரமாக இருப்பாய். பாருங்கள், இஸ்ரவேல் ஜனங்க 12 பேர் உளவு பார்க்க அனுப்பிச்சாங்க இல்லையா? கானான் தேசத்துக்குள்ளே 12 பேரை அனுப்பிச்சாங்க. 10 பேர் திரும்பி வந்து என்ன பண்ணாங்க? ஈவில் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்கன்னு இருக்குது. துர்ச்செய்தி அப்படின்னு தமிழில் வருது, இங்கிலீஷில் ரொம்ப நல்லா வந்திருக்கு பாருங்கள். ஈவில் ரிப்போர்ட், துர்ச்செய்தி நல்லா தான் வந்திருக்கு, பட் ஈவில் ரிப்போர்ட்ன்றது இன்னும் ரொம்ப ஸ்ட்ராங்காக தெரியுது நம்ம அந்த இங்கிலீஷ் வார்த்தைங்க. ஈவில் ரிப்போர்ட், துர்செய்தி. என்ன துர்செய்தி கொண்டு வந்தாங்க? ஏங்க போனாங்க, ராட்சதரில் பார்த்தாங்க, போனாங்க பெரிய செவரெல்லாம் பார்த்தாங்க, போனாங்க பெரிய இராணுவத்தை பார்த்தாங்க, ரதங்களை பார்த்தாங்க, குதிரையை பார்த்தாங்க, அவங்கள்ட்ட பெரிய ஆயுதங்கள்லாம் இருக்கிறத பார்த்தாங்க. பார்த்ததை அப்படியே வந்து சொன்னாங்க. இதா துர்ச்செய்தி? ஹலோ, அதைத்தான் துர்ச்செய்தின்னு சொல்லியிருக்குது. இவங்க எதை பார்த்தாங்களோ, எதை கேட்டாங்களோ, எதை உணர்ந்தாங்களோ, எப்படி ஃபீல் பண்ணாங்களோ அதைத்தான் வந்து இங்கே என்ன சொல்கிறாங்க? இவங்களுக்கு பயமாக இருக்குது, நம்ம அதை அடையவே முடியாது, இந்த பட்டணத்தை பிடிக்கவே முடியாது, இது ரொம்ப கஷ்டம், நம்மளால் முடியவே முடியாது, நாம் வெற்றிகளில் போல இருக்கிறோம், அவங்க ராட்சதரில் போல இருக்கிறாங்க, அவங்க நம்மளை சாப்பிட்ற ஜனம், அவங்க மனுஷரை சாப்பிட்ற ஜனம், அவங்க முடியாது, நம்மளால் முடியாது அப்படின்னு பேசுகிறாங்க. என்ன பேசுகிறாங்க? கண்டது, கேட்டது, உணர்ந்தது தான் பேசுகிறாங்க. இது தப்பா? நீங்கள் கண்டது, கேட்டது, உணர்ந்தது பேசுகிறது தப்பா? எல்லா நேரமும் தப்பு கிடையாது. எப்போ அது தப்புனா, அது வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறதுக்கு எதிராக இருந்ததுன்னா தப்பு. ஹலோ, இப்போ நான் ரோட்டில் போகிறேன், ஏன்னா அதை சொல்லிடணும் கிளியராக, ஏன்னா இல்லைன்னா பிரச்சனை வந்துடும். கண்டது, கேட்டது, உணர்ந்தது எல்லாம் தப்புன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் கவனிக்கூடாதுன்னு சொல்லு. இப்போ ரோட்டில் முடிஞ்சோடனே வெளியே போகிறீங்க, வெளியே பெரிய லாரி ஓடு வருதுன்னு வைங்க, அவங்க அப்படி தான் வர்றாங்க இல்லையா? ஓன்னு வருது, நான் இப்போ தான் கேட்டேன், நான் கண்டதை பார்க்கக்கூடாது, கேட்டதை மைண்ட் பண்ணக்கூடாது, உணர்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அப்படியே போகிறேன் நான், அதுவும் வரட்டும் ஓன்னு, நானும் அப்படியே போகிறேன்னா அவ்வளோதான், ஜாக்கிரதை. அதுக்கு சொல்ல நான் அப்படி ஓன்னு வருது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஓரம் போங்க, ஒதுங்குங்க. கிறிஸ்தவன்னா ஒரு மாதிரி நட்டின்னு கிடையாது, ஒரு மாதிரி கிறுக்கன்னு கிடையாது, கிறுக்குத்தனமாக இருக்கக்கூடாது பாருங்கள். அதை பற்றி நம்ம பேசலை. கண்டது, கேட்டது, உணர்ந்தது எப்போ தப்பாது? தேவன் உன்னை சொல்லியிருக்கார். தேவன் என்ன சொன்னார்? இந்த தேசத்தை உனக்கு தந்தேன்னு சொன்னார். தந்தேன்னு சொன்ன பிறகு அங்கே ராட்சதர் இருக்கிறாங்க, அங்கே ரதம் இருக்குது, குதிரை இருக்குது, செவுரு இருக்குது, அங்கே நம்மளால் முடியவே முடியாதுன்னு பேசுகிறது தப்பு. ஏன்னா அது வந்து கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. இருக்கீங்களா? அந்த வார்த்தைக்கு எதிராக இருக்கிறது. அதைத்தான் ஈவில் ரிப்போர்ட்னு சொல்லியிருக்குது. அப்போ நம்ம வீட்டில் டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், டெய்லி ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். என்ன ரிப்போர்ட்டு? உங்கள் வீட்டில் என்ன ரிப்போர்ட்னு செக் பண்ணுங்க. நம்ம இன்றைக்கி என்ன ரிப்போர்ட்? ஹலோ, உங்கள் பசங்கிட்ட சொன்னாலே அவங்க செக் பண்ணுவாங்க நல்லா. ஏன்னா ஒரு அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் பிரசங்கம் பண்ணதும் பண்ணீங்க, என் பையன் என்னை பேசக்கூட விட பண்ணுறாங்க, என்னம்மா இப்படி பேசுகிற, பிரசங்கம் என்ன கேட்டேன், என்ன இப்படி சொல்லிட்டு இருக்கிறியே அப்படிங்கிறாங்க. நல்லது, அவங்க செக் பண்ணும்போது அதே வேலையாக இருப்பான், 24 மணி நேரமும் செக் பண்ணிட்டு. என்ன ரிப்போர்ட்டு? வேதவசனம் என்ன சொல்லுகிறது? இரவும் பகலுமாய் வேத தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் நீர்க்கால் மூலமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை எதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம், நான் செய்கிற எதுவுமே வாய்க்க மாட்டேங்குது, எதுவுமே சரியாக வர மாட்டேங்குது, எதுவுமே உருப்பட மாட்டேங்குது, எது செஞ்சாலும் சரியாக வர மாட்டேங்குது, அது நல்ல ரிப்போர்ட்டா? ஹலோ, ஒரு கிறிஸ்தவ விசுவாசி சொல்கிற நல்ல ரிப்போர்ட் அது? நான் சொல்கிறேன், அது துர்ச்செய்தி. தட் இஸ் அன் ஈவில் ரிப்போர்ட். கடவுளுடைய பார்வையில் அது பொல்லாத ரிப்போர்ட்டாக இருக்கிறது. ஏன்னா
அது ஒரு சாதாரண காரியம் இல்லை பாருங்கள். ஏதோ ஒரு ரோட்டில் போன லாரி வந்து பார்த்தேன்னு சொன்னேன், அப்படி கிடையாது. இது என்னென்னா கர்த்தர் சொல்கிறாரு நீ செய்வதெல்லாம் வாய்க்கணும். கர்த்தர் சொல்கிறாரு நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தருகிற இலை உதிராது இருக்கிற மரத்தை போல நான் இருப்பேன். கர்த்தர் சொல்கிறார். கர்த்தர் சொல்லியிருக்காரு நான் செய்வதெல்லாம் வாய்க்கணும். கர்த்தர் சொல்லியிருக்காரு. அப்போ நான் சொல்கிறது அதற்கேற்ற விதத்தில் இருக்கணுடைய அதுக்கு எதிரானதாக இருக்கக்கூடாது. அதுதான் ஈவில் ரிப்போர்ட்டு, அதுதான் துர்ச்செய்தி. ஹலோ, துர்ச்செய்தி பேசுகிறவங்க என்ன நாங்கள் கானான் தேசத்தை பார்க்கவே இல்லை. அது மட்டும் இல்லை, துர்ச்செய்தி பேசுனதுனால அந்த சந்ததியே அதை நம்பி என்னாச்சு பாருங்க. துர்ச்செய்தி 10 பேர் பேசினா 10 பேர் பேசினதை 30 லட்சம் பேர் நம்பினாங்க. ஹலோ, இந்த 10 பேர் பேசினதை 30 லட்சம் பேர் நம்பினாங்க. நம்பி அதில் 20 வயசுக்கு மேற்பட்ட அத்தனை பேரும் அந்த தலைமுறையினர் அப்படியே வனாந்தரத்திலேயே மடிந்தார்கள், செத்தார்கள். கானான் தேசத்தை பார்க்கவே இல்லை. இருக்கீங்களா? அப்போ நீங்கள் பேசும்போது உங்கள் வீட்டில் எல்லாம் கவனிக்கிறாங்க. ஹலோ, நீங்கள் பார்த்து பாருங்கள், 13ஆம் அதிகாரத்தில் அது சொல்லியிருக்கு துர்ச்செய்தியை கொண்டு வந்தாங்கன்னு. துர்ச்செய்தியை போய் உழவு பார்த்துட்டுன்னு சொல்கிறாங்க. 14ஆம் அதிகாரம் வாசித்து பாருங்கள், எண்ணாகமத்தில் 14ஆம் அதிகாரம் துவக்கத்தில் வாசித்து பாருங்கள். எல்லா ஜனங்களும் ஓன்னு கூப்பாடு போட்டு அழுதார்கள்னு இருக்குது. உங்கள் வீட்டில் அப்படி கூப்பாடு போட்டு அழணுமா? நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஒரு தாப்பன் சொல்கிறார் பையன்கிட்ட சைக்கிள் வாங்கி கொடுன்னு சொன்னதுக்கு, சின்ன பையன் சைக்கிள் பிறந்த நாளைக்கு வேணுன்றான். அவர் சொல்கிறாரு உங்கள் அப்பா என்ன இப்போ டாட்டாவா பிர்லாவா, முதல்ல தெரிஞ்சுக்கோ உங்கள் அப்பா ஒரு ஏழைன்னு. அப்படியே பாருங்கள், அந்த பையன் முகம் நல்லா இருந்த முகம் அப்படியே மாறிச்சு, அப்படியே இருள் அடைஞ்சது பாருங்கள், மறக்கவே முடியாது. நல்ல சின்ன பையன் பாருங்கள், 8-10 வயசுக்குள்ளே தான் இருக்கும், அவ்வளோ நல்லா இருந்த முகம் அப்படியே இருள் அடைஞ்சது. அவனுக்கு என்ன விளங்குச்சின்னு தெரியல, ஆனால் ஏதோ ஒன்று விளங்கிருச்சு, அப்பா ஏழை, அதனால் அதெல்லாம் வாங்கித்தர முடியாது. அவன் முகம் இருள் அடைஞ்சது மட்டும் இல்லை, மனைவி முகத்தை பார்க்கணும், மாமியார் முகத்தை பார்க்கணும், எல்லாம் நிற்கிறாங்க. இவர் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறாரு வீட்டில், நான் என்ன டாட்டாவா பிர்லாவா, அப்பா ஒரு ஏழை, அது ஞாபகம் வைத்துக்கப்பா, மனப்பாடம் பண்ணிக்க சொல்கிறாரு. இதை எழுதி வச்சு படிக்க சொல்கிறாரு, தினந்தோறும் அதை யோசித்து பார்க்க சொல்கிறார். தேவையா இது? ஏன் அப்படி பேசுகிறேன்னு சொல்ல, நீங்கள் பிரசங்க யார், நீங்கள் எதையோ ஒன்று சொல்லிட்டு போவீங்க, நாங்கள் ரியாலிட்டி பேசுகிறோம். ரியாலிட்டி இவர் சொல்கிறது கதையெல்லாம் அது நிஜம். நான் வந்து கதையை சொல்லினுக்கிறேன், நான் பிரசங்க யார். நான் ஜனே வாங்கித்தான்னு சொல்கிறேன், நான் வாங்கித்தான்னு நீ வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியதில்லை, பொய் சொல்ல உடனே நான் என்ன சொல்கிறேன், கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. கர்த்தரை நம்புப்பா, ஜெபம் பண்ணுப்பா, கடவுள் நமக்கு செய்வார், கடவுளால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லைன்னு வாயை வரமாட்டேங்குது. அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? ஹலோ, பைபிளை தூக்கிட்டு முதல்ல ஆள நிற்பார். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆனால் வார்த்தை மட்டும் பாருங்கள் எப்படி உள்ள, ஏன்னா நான் தான் சொல்கிறேன், வார்த்தையை விதைய நினைக்கிறது இல்லை, வார்த்தையை இவங்க கருத்துக்களை மாற்ற கோக்கியாக நினைக்கிறாங்க. அதுக்கு ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணிக்கிறது. இதுலேருந்து ஏதாவது ஒன்று எடுத்து இந்த கல்யாண கார்டில் போடுவாங்க பார்த்தீங்களா, வார்த்தைகள் ஒன்று போடு, இல்லை ஏதாவது ஒன்று போடு. சிலருக்கு வந்து அது ஒரு பெரிய இது கிடையாது, சும்மா ஏதோ ஒன்று போடு, ஒரு வசனம் போடணும். ஒன்று ஒரு தடவை நான் நோட்டீஸ் அடித்தேன் பாருங்கள், ஒரு மீட்டிங் வச்சு, பெரிய மீட்டிங் வச்சு நோட்டீஸ் அடித்தேன், ஒரு வசனம் போடல. ஒரு நாள் சண்டைக்கு வந்துட்டாருன்ட்டு, இது என்ன நோட்டீஸ் இது, ஒரு வசனம் போட வேணாமா? அவ்வளோ பெரிய பக்தர் அவர். ஒரு வசனம் போடாதனால நான் கெட்டவன், இயேசு கிறிஸ்து நேற்று மீண்டும் மாறாதவர் அப்படின்னு ஏதாவது ஒரு வசனம் போடணுமே, அதை போடல. வசனம் வந்து இது போஸ்டரில் போடுறதுக்கு, செவுத்தில் மாட்டுறதுக்கு, கார்டில் போடுறதுக்கு, அதுக்கு தான் வசனமா ஒழிய உள்ளத்தில் விதைக்கிறதுக்கு இல்லை. நான் வந்து நம்புகிறேன் உள்ளத்தில் விதைக்கிறது, அது விதை. இதை விதைச்சா இதில் சொல்லப்பட்டிருக்கிறது அப்படியே அது பிறப்பிக்கும், அதன் படியே பிறப்பிக்கும். அதுதான் அதனுடைய ஸ்பெஷாலிட்டி.
வேறு மாதிரி இருக்காது. போய் ஜீராக்ஸ் எடுத்திங்கன்னா எப்படி வருது ஜீராக்ஸ் எடுத்த உடனே எல்லாம் கரெக்டாக இருக்கா பார்த்துக்கிறேன் லைன் பை லைன்னு அப்படி ப்ரூஃப் ரீடிங்காக பண்ணுவீங்க. ஜீராக்ஸ் எடுத்ததை யாரும் ப்ரூஃப் ரீட் பண்ணுறது இல்லை. ஏன்னா அதில் ஒரு மாதிரி இதில் ஒரு மாதிரி எழுதியிருக்காது. அதில் எழுதுன தவிர இதில் கொஞ்சம் சேர்த்துருக்காது. ஏதாவது அதில் என்ன இருக்குதோ அது அப்படியே தான் இதில் வரும். விதை அப்படி தான். அந்த விதை தன் ஜாதியின்படி பிறப்பிக்கக்கூடியதாக கர்த்தர் உண்டு பண்ணி இருக்கிறார். அது நல்லது என்று கண்டார். வசனமாகிய விதையும் அதாவது தன் ஜாதியின்படி தான் பிறப்பிக்கும். ஹலோ, ஒருத்தர் சொல்றார் பரிசுத்தாவியை கேட்டால் ஜாக்கிரதையார், சில நேரத்தில் அசுத்தாவி கூட வரும். அட கடவுளே, அது தன் ஜாதியின்படி தான் பிறப்பிக்கும். சுகத்தின் வசனம் சுகவீனத்தை பிறப்பிக்காது, சுகத்தை தான் பிறப்பிக்கும். பொருளாதார வாழ்வை குறித்த வசனம் தரித்திரத்தை பிறப்பிக்காது. எதை பிறப்பிக்கும்? பொருளாதார வாழ்வைத்தான் பிறப்பிக்கும். வெற்றியை குறித்த வசனம் தோல்வியை பிறப்பிக்காது, வெற்றியை தான் பிறப்பிக்கும். ப்ரூஃப் ரீட் பண்ண வேண்டியதில்லை. இதில் என்ன இருக்கிறதோ அப்படியே பிறப்பிக்கும். அப்படியே ஜீராக்ஸ் காப்பியாத உண்டாக்கும். அதனால தான் அந்த வசனத்தை எடுத்து என்ன பண்ணணும்? விதையாக ட்ரீட் பண்ணணும். இன்னிலேருந்து அப்படி யோசிங்க. வசனம் ஒரு விதை. எல்லாம் சொல்லுங்க, வசனம் ஒரு விதை என்று இருதயமாகிய நிலத்துக்குள்ள அதை விதைத்தால் அது சொன்னபடியே அப்படியே அதை பிறப்பிக்கும். அது சொல்லுகிற காரியங்களை அப்படியே என்னுடைய வாழ்க்கையில் அது உண்டாக்கும். அடுத்த வாரம் தொடருவோம். இதை எழுந்து நிற்போம் தயவுசெய்து. ஸ்தோத்திரம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தில் வருகிறோம். கர்த்தாவே, இந்த நாள் கேட்ட இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். விசுவாசம் கேள்வியினால் வரும், கேள்வி தேவ வசனத்தினால் வரும் என்று எழுதியிருக்கிறதே மெய்யாகவே கர்த்தாவே, உள்ளங்களில் இன்றைக்கு விசுவாசம் பிறக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். விசுவாசை பிறப்பிக்கிற வசனம் உள்ளத்தில் சென்றிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து கேட்கட்டும், இவர்கள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும். சுகம், பலன், ஆரோக்கிய, சந்தோஷ, சமாதானம், விடுதலை, வெற்றி, வாழ்வு, ஜெயம், செழிப்பு எல்லாம் கேள்வியினால் உண்டாகட்டும். கேட்கிற வசனத்தின் மூலமாக அதற்குரிய விசுவாசம் உண்டாகட்டும். விசுவாசத்தின் மூலமாக இவர்கள் நம்புகிறவர்கள் எல்லாம் உண்டாகட்டும். கர்த்தாவே, இவள் எதிர்பார்க்கிற அத்தனை காரியங்களும் உண்டாகட்டும். உலகங்களே விசுவாசத்தினால் உண்டாக்கப்பட்டது, உடைய வார்த்தையினால் உண்டாக்கப்பட்டது. இவருடைய வாழ்க்கையிலும் எல்லா இவர்களுக்கு தேவையான அத்தனை காரியங்களும் அவர்களுக்கு உள்ளே செல்லுகிற இந்த வார்த்தை பிறப்பிக்கட்டும், உண்டாக்கட்டும், ஜீவியத்தை மாற்றட்டும், வெற்றியும் வாழ்வையும் உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்றைக்கும் என்றைக்கும் இருப்பதாக. ஆமென்.